சரி, ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம இன்றைக்குரிய சத்தியத்தை நம்ம என்ன செய்யலாம், நம்ம படிக்கலாம். ஜெபத்தோடு நம்ம படிக்கலாம். சரிங்களா? ஜெபிக்கலாமா? எங்கள் அன்புள்ள பிதாவே, அப்பா, இந்த நேரத்திலையும் கூட நாங்க இந்த இடத்துல கூடி ஜெபிப்பதற்கு கர்த்தாவே நீங்க கொடுத்த வாய்ப்புக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இது உங்களுடைய பெரிய கிருபை. ஆண்டவரே, இரக்கத்தினால எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறீங்க. மீண்டுமாக உங்களுடைய அன்பை பழைய ஏற்பாட்டில இருந்து நாங்க பார்க்க இருக்கோம். பழைய ஏற்பாடு புஸ்தகம்னாலே தேவன் அடிக்கிறவர் கொள்கிறவர் என்பதுதான் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனா பழைய ஏற்பாட்டிலையும் தேவன் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், எப்படிப்பட்ட அன்புள்ள தெய்வமா இருந்தார் என்று சொல்லி நாங்கள் சற்று ஆராயும் போது எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய கண்களை திறந்துருங்க ஆண்டவரே. நாங்கள் குப்பைகளையா உங்களுடைய அன்பை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் ஏமாத்துறோம். எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுங்க, நீங்க சொல்லித்தாங்க. உங்க பரிசுத்த ஆவியானவர் உதவினாலே இந்த சத்தியத்தை எளிமையாய் புரிந்து கொள்ள கர்த்தரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இன்றைக்கு நம்ம யாரை குறித்து படிக்க போறோம் அப்படின்னா, ஊசாவை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். ஊசா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊசா பழைய ஏற்பாட்டுல ஒரு நபர் இருக்காரு. அவர் பேர் என்னது? ஊசா. இந்த சம்பவம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாட்டு வண்டியில உடன்படிக்கை பெட்டி என்ன செய்வாங்க, கொண்டு போவாங்க. தேவனுடைய சொந்த விரலால எழுதப்பட்ட அந்த 10 கற்பனை அந்த உடன்படிக்கை பெட்டியில இருக்கும். அந்த மாட்டு வண்டியில சுமந்துட்டு போவாங்க. அந்த மாடு திடீர்னு மிரண்டுரும். மிரண்ட உடனே வண்டி ஆட ஆரம்பிச்சிடும். ஆட ஆரம்பிச்ச உடனே பெட்டி விழுந்துருமே என்று சொல்லிட்டு ஊசா போய் என்ன செய்வாரு, அந்த வண்டியை போய் தொடுவாரு. அந்த உடன்படிக்கை பெட்டியை தொடுவாரு. தொடும்போது ஆண்டவர் அந்த ஊசாவை என்ன செய்வாங்க, அடிச்சிருவாங்க. சரிங்களா? இங்க வரக்கூடிய கேள்வி என்ன என்று சொன்னா, நம்ம தேவன் அன்புள்ளவர் என்று சொன்னா, பழைய ஏற்பாட்டுல ஊசா உடன்படிக்கை பெட்டிய கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதை பாதுகாக்க தானே போனாரு. அப்படிப்பட்ட நபரை தேவன் எப்படி அடிக்கலாம்? அவர் ரொம்ப கோபக்காரர் போல. நன்மை செய்ய போன ஊசாவை தேவன் அடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு அநேக பேர் என்ன செய்யறாங்க, நினைக்கிறாங்க. சரிங்களா? ஆனா இன்றைக்கு தலைப்பு என்னன்னா, ஊசாவின் மேல் தேவனுடைய அன்பு. சரிங்களா? ஊசாவின் மேல் தேவனுடைய அன்பு, காட்ஸ் லவ் ஓவர் ஊசா. இந்த ஊசாவையும் தேவன் எப்படி எல்லாம் நேசிச்சார் என்பதுதான் நம்ம பார்ப்போம். பாருங்களேன், உதாரணத்துக்கு ஒரு சில வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். யோவான் 3:16, John chapter 3:16 என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல். சரி, அந்த வசனத்தை பாருங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படின்னு இருக்கு. அது யாரா இருந்தாலும் சரி, சரி எவனோ. சரிங்களா? அப்ப அதுல ஒரு இந்து நண்பரா இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லீம் நண்பரா இருந்தாலும் சரி, ஒரு புத்திஸ்டா இருந்தாலும் சரி, சிக்கிமா சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எவனோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சான் அப்படின்னா அவன் என்ன செய்ய மாட்டான், கெட்டு போக மாட்டான் அப்படின்னு வசனம் சொல்லு. அவனுக்கு நித்திய ஜீவன் கண்டிப்பா கிடைக்கும், அது யாரா இருந்தாலும். ஒரு வசனம் நம்ம அடிக்கடி வாசிப்போம்ல, 2 பேதுரு 3:9, 2 பேதுரு 3:9, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அப்படின்னு இருக்கு. 2 பேதுரு 2 Peter chapter 3:9. சரிங்களா? அப்ப John 3:16 என்ன படிச்சோம்? எவனோ ஒரு நபரோட கெட்டு போக கூடாது, ஆண்டவருக்கு கெட்டு போகாமல் ஒரு நித்திய ஜீவன். இங்க இந்த வருஷம் என்ன சொல்லுது? ஒருவரும் கெட்டு போகாமல். அப்படின்னா ஒருவர்ல யாரும் வருவாங்க, இந்த காரியத்தும் வருவாங்க, ஊசாவும் என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்ப ஊசா சாகணும் என்பது தேவனுடைய திட்டம் கிடையவே கிடையாது. சரிங்களா? அப்படின்னா தேவன் ஏன் அடிச்சாங்க பாருங்களேன். இந்த ஊசா சம்பவத்துல தேவன் அடிச்சதா நமக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் இருக்கு, அப்படித்தானே? தாவீதுக்கும் வருத்தம் இருக்கு. பார்க்கலாமா? தாவீது ரொம்ப வருத்தப்பட்டார், என்ன ஆண்டவர் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். 1 நாளாகமம் புஸ்தகம் 1 நாளாகமம் புஸ்தகம், ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் 1 நாளாகமம் புஸ்தகம்
13ஆம் அதிகாரம், உன்னாலாமோ 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்களேன். 13ஆம் வசனம். 11 பாஸ்டர்மா 11. பாருங்களேன் அந்த வசனம் என்ன சொல்லுது? 1 அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அப்படின்னு இருக்குங்களா? தாவீது என்ன பட்டாராம்? விசனப்படுறாராம். இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு அந்த வார்த்தை படிங்க. displeased. ஓகே, is displeased. யாரு? தாவீது ரொம்ப விசனப்படுறார். is displeased, is not happy. அவருக்கு சந்தோஷம் இல்ல. அப்படிதானே? நமக்கும் இப்ப அந்த சம்பவத்தை படிச்சா நமக்கு சந்தோஷம். தாவீதுக்கும் எந்த ஆண்டவர் ஊசம் அடிச்சாரு அப்படின்னு அவருக்கு என்ன இல்ல? சந்தோஷம் இல்ல, விசனப்படுறாரு. அப்படிதானே? 1 இப்ப 12 வருஷம் படிங்க. 12 படிங்க. சரி, இப்ப தாவீதே பயந்துட்டார். ஐயோ ஆண்டவர் அடிச்சிருவாரு நம்மளையும், அதனால இந்த பெட்டிய கொஞ்சம் பயங்கரமானது போல அப்படின்னு சொல்லிட்டு தாவீது என்ன சொல்றாரு? இந்த பெட்டியை நான் எப்படி என் வீட்டை என்னுடைய தளத்துல வைப்பேன்? 1 Chronicles 13:11 and 12, 11 till 14. சரிங்களா? 13ஆம் வசனம் பாருங்களேன். பெட்டியை தாவீது சரி இங்க பாருங்களேன். இப்ப தாவீது என்ன சொல்லிட்டாரு? பெட்டி வேண்டாம்ப்பா, இனிமேல் எனக்கு பெட்டி வேண்டாம். இந்த பெட்டியில என்ன இருந்துச்சு? உடன்படிக்கை பெட்டி. இன்னைக்கு அநேக பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஐயோ 10 கற்பனைனாலே பயம் வந்துருக்கு, அதை எப்படி கீழ்ப்படுகிறது? அது ஏதோ நமக்கு கஷ்டத்தை தான் கொண்டு வர போகுது, அது ஏதோ நமக்கு பிரச்சனையை மட்டும்தான் என்ன செய்ய போகுது, கொண்டு வர போகுது அப்படின்னு இன்றைக்கு அநேக பேர் என்ன செய்றாங்க, நினைக்கிறாங்க. தாவீது ரொம்ப பயந்துட்டார். வேண்டாம்ப்பா இனிமேல் அது வேண்டாம்ப்பா. இன்னைக்கு நம்மளும் சொல்ற 10 கற்பனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும் நமக்கு வேண்டாம், ஃப்ரீயா விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா தாவீது என்ன செஞ்சுட்டாருன்னா, யார் வீட்டுல வச்சிட்டாரு? என்னுடைய நகரத்துல அது வேண்டாம், என்னுடைய சிட்டியில அது இருக்கக்கூடாது அப்படின்னு தள்ளி வச்சுட்டு யார் வீட்டுல வச்சாரு? ஓபேத் ஏதோமின் வீட்டிலே சேர்த்தார். இப்ப பாருங்களேன் 14th வசனம், 14ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். ஆமென். அழகான வசனம். இன்னொரு வசனம் வாசிப்போம் பாருங்களேன். ஒரு வீடு ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர் ஆசீர்வதிக்கப்படணும்னா அங்க என்ன இருக்கணும்? அங்க இருக்கணும் உடன்படிக்கை பெட்டி இருக்கணும். 10 கற்பனை அந்த வீட்டுல இருக்கணும். புரிஞ்சு முடியுதுங்களா? அப்ப அந்த வீட்டுல உடன்படிக்கை பெட்டி இருக்குது, 10 கற்பனை இருக்குது. அந்த 10 கற்பனையின்படி ஒரு ஜனம் வாழுது அப்படின்னா அந்த ஜனம் எப்படி இருக்குமா? அது ஆசீர்வதிக்கப்படும். அந்த வீடு, அந்த வசனம் பாருங்களேன். கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இப்ப நீங்க சொல்லுங்க, பெட்டியில ஏதாவது பிரச்சனையா? இது யார் வீட்டுல இருக்கு? ஓபேத் ஏதோமின் வீட்டுல இருக்கு. அங்க ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்களேன். 2 சாமுவேல் 6:12 பாருங்களேன். 6:12. தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். பாருங்களேன். இப்ப தாவீது ஒண்ணு சரியா புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை? வேண்டாம்ப்பா அப்படின்னு எது மேல கோவம்?
ஆண்டவர் மேல கோவம், பெட்டி மேல கோவம். அதனால அந்த பெட்டி என் நகரத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்க அனுப்பியாச்சு? ஓபேத் வீட்டுக்கு அனுப்பியாச்சு. இப்ப ஓபேத் வீட்டையும் அவனுக்கு உண்ட எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜா அறிவிக்கப்பட்டு, அப்பொழுது தாவீது ராஜாக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப பெட்டி எங்க கொண்டு வந்துருங்க? தன்னுடைய நகரத்திற்கு கொண்டு வந்துருங்க. புரிஞ்சுக்க முடியுங்களா? யாரு 10 கற்பனையை தேடுவா தெரியுமா? யாரு தேவனுடைய பிரமாணம் எனக்கு வேணும் வேணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? யாரு தேவனுடைய பிரமாணத்தை சரியா புரிஞ்சிருக்கிறாங்களோ. தேவனுடைய பிரமாணம் எனக்கு ஆசீர்வாதம் தான் கொடுக்கும், 10 கற்பனை எனக்கு ஆசீர்வாதம் தான் கொடுக்குன்னு நினைக்கிறவங்க என் வீட்டுல 10 கற்பனை இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஐயோ 10 கற்பனையா, அது எனக்கு சாபத்தை தான் கொண்டு வர போகுது, தண்டனை தான் கொண்டு வர போகுதுன்னா அவங்க யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? இந்த 10 கற்பனை நேசிக்கவே மாட்டாங்க. இப்ப தாவீது வேண்டாம் தான் ஒதுக்கி வச்சாரு. ஆனா இப்ப அது எனக்கு என்ன கருத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீ ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி அந்த பெட்டியை கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கட்டளை போடுறேன். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இப்ப முத காரியத்தை சரியா புரிஞ்சுக்கங்க. இந்த பெட்டியில எந்த பிரச்சனையும் இல்ல. அங்க தாவீது ராஜா தப்பா புரிஞ்சுக்கிட்ட தேவனுடைய தண்டனைய, அந்த நியாய தீர்ப்பு தாவீது ராஜா என்ன செஞ்சுட்டாங்க? தப்பா புரிஞ்சுட்டாங்க. ஆனா பின்னாடி அதே தாவீது சரியா புரிஞ்சுக்கிறாரு, ஒரு காரியத்தை செய்யறாரு. அதெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அப்ப முதலாவது இன்ட்ரோடக்ஷன்ல புரிஞ்சுக்கங்க, பெட்டியில எந்த தவறுமே கிடையாது. உடன்படிக்கை பெட்டிக்க அது நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னா அது ஆசீர்வாதம் தான். ஆனா அதே உடன்படிக்கை பெட்டிய 10 பிரமாணத்தை ஒரு நபர் மீறும் போது அந்த நபருக்கு பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம் என்பதையும் அங்க ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், ஒரு வெளிப்பாடு அங்க காணப்படுறதை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். சரிங்களா? லெசன் கிடைச்சிருச்சா? அப்ப என்ன காட்ட கேட்க போறோம் நம்ம? ஆண்டவரே உடைய பிரமாணத்தை என்னுடைய இருதயத்துல எழுதுங்க. ரைட் யுவர் லா இன் மை ஹார்ட். எபிரேயர் 8ஆம் அதிகாரம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் படி. ஹீப்ரூஸ் சாப்டர் 8 வெர்ஸ் 10 படி. இப்ப எப்படி ஆண்டவர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்குள்ள எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், அப்படிதானே? எபிரேயர் 8:10 படிங்க. அந்த நாட்கள் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் ஜனமாய் இருப்பார்கள். பாத்தீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாங்க? நம்மளால பிரமாணத்தை கடைபிடிக்க முடியுமா? நம்மளால முடியுமா? முடியாது. நம்மளால எழுத முடியுமா? நம்ம இருதயத்துல முடியுமா? சரி, ஒரு விரலை இங்க வச்சுக்க, ஒரு விரலை இங்க வச்சு தீத்து புஸ்தகம் போ. தீத்து புஸ்தகம், தீத்து 1ஆம் அதிகாரம், டைட்டஸ் சாப்டர் 1 வெர்ஸ் 16ல லாஸ்ட் லைன் மட்டும் படிங்க. டைட்டஸ் சாப்டர் 1 வெர்ஸ் 16. தீத்து 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். தீத்து ஹீப்ரூஸ்க்கு முன்னாடி இருக்குது. ஹீப்ரூஸ்க்கு முன்னாடி தான் தீத்து இருக்குது. இப்ப எபிரேயர் படிச்சீங்கல்ல, ஜஸ்ட் பிஃபோர் ஹீப்ரூஸ் படிங்க. ஜஸ்ட் பிஃபோர் ஹீப்ரூஸ் பிலோமன், பிலோமனுக்கு முன்னாடி, பிலோமனுக்கு முன்னாடி சாப்டர் 1 வெர்ஸ் 16. 1ஆம் அதிகாரம் 16th வசனம். கடைசி லைன் மட்டும் படிங்க. கடைசி லைன் மட்டும். சரி, தமிழ்ல கடைசியில் படிங்க. எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமா இருக்கிறார்கள். அப்படிதானே? நம்மளால நற்கிரியை செய்ய முடியுமா? அந்த வசனம் என்ன சொல்லுது? எந்த நற்கிரியையும் செய்யறதற்கு ஆகாதவங்க. அதனாலதான் ஏசப்பா சொன்னாங்க, என்னை இல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப தேவனுடைய பிரமாணம் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்குது. அது நம்ம வீட்டுல இருந்தா ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்ம இருக்கிற எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்வாங்க? ஆசீர்வதிப்பாங்க. அந்த பிரமாணம் இப்ப எங்க இருக்கணும்? சும்மா வீட்டுல சுவர்ல இருக்கக்கூடாது. அது எங்க இருக்கணும்? நம்முடைய இருதயத்துல. யார் எழுதுவேன்னு சொல்றா? தேவன் எழுதுவேன்னு சொல்ற. அப்படி எழுதினார்னா யார் அவருடைய ஜனமா? நம்ம அவருடைய ஜனமா இருப்போம். சரிங்களா? அப்ப யார் அவருடைய ஜனம்? யார் அவருடைய ஜனம் என்று அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா, யாரு தேவனுடைய 10 பிரமாணத்தின்படி வாழ்றாங்களோ அவங்க யாரு? தேவனுடைய ஜனம். சரி, இப்ப யார் எழுதுவா? இந்த வசனம் சொல்லுது,
தேவன் என்ன செய்வாங்க? எழுதுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னோட இருதயத்துல இன்னைக்கு 10 பிரமாணத்தை எழுதுங்கப்பா. ஏன்னா அது எனக்கு ஆசீர்வாதம். அது எனக்கு ஆசீர்வாதம். இப்ப யார் அது என்னை ஆசீர்வதிக்கும் பிரமாணம் இருந்தா எனக்கு நிச்சயமா ஆசீர்வாதம் என்று யாரு உண்மையிலேயே நம்புறாங்களோ, விசுவாசிக்கிறாங்களோ, அவங்க என்ன செய்வாங்க? ஏசப்பாட்ட போயிட்டு ஒவ்வொரு ஆண்டவரே அதுபடி நான் வாழணும், அது எனக்கு ஆசீர்வாதம். ஓபேக் ஏதோமின் வீட்டை நீங்க ஆசீர்வதிச்சீங்கல்ல, அவனுக்குள்ள எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வதிச்சீங்களே, என்னையும் நீங்க ஆசீர்வதிக்க முடியும். ஆனா எனக்கு அந்த பிரமாணத்தை எழுதுங்க. என்னால முடியாதுப்பா, எழுதுங்க. என்ன செய்யணும் நம்ம சொல்லணும். சரிங்களா? சரி. அப்ப பிரமாணம் வந்து நமக்கு சாபம் இல்ல, அது ஆசீர்வாதம் என்று சொன்னா, அங்க ஏன் உடன்படிக்கை பெட்டியை காப்பாற்ற போன ஊசாவ தேவன் அடிச்சாரு? ஒரு 9 பாயிண்ட்ஸ் படிக்க போறோம். எத்தனை பாயிண்ட்ஸ்? 9 பாயிண்ட்ஸ். ஒரு சில பெரிய பாயிண்ட், ஒரு சில சின்ன சின்ன பாயிண்ட். சரிங்களா? பட் 9 பாயிண்ட்ஸுமே இந்த சம்பவத்தை சுற்றி தான் வரும். ஏன் காடு ஊசாவை அடிச்சார்? இன்ட்ரோடக்ஷன் புரிஞ்சுச்சா? நம்மள மாதிரி தான் யாருக்கும் வருத்தம் இருந்துச்சு. Who was displeased? தாவீதுக்கு வருத்தம். ஆனா என்ன சொல்லிட்டாரு? பிரமாணமே வேண்டாம்ப்பா, உடன்படிக்கை பட்டியே வேண்டாம்ப்பான்னு சொல்லி என் நகரத்துல இருக்கக்கூடாது எங்க அனுப்பிட்டாரு? ஓபேக் ஏதோமின் வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. ஆனா அங்க ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என் நகரத்துக்கு கொண்டு வந்துங்கப்பா அப்படின்னு. அப்ப பிரமாணத்தை குறித்து சரியான புரிதல் வரும்பொழுது எனக்கு அது வேணும். அதுக்கு முன்னாடி என்ன இல்லை? சரியான புரிதல் இல்லை. சரிங்களா? இப்போ நம்ம எத்தனை பாயிண்ட் படிக்க போறோம் சொன்னேன்? 9 பாயிண்ட்ஸ். முதல் பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 1 வசனத்தின் வழி. ஒரு சில வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம உள்ள போவோம். சரிங்களா? சரி, இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டிய எப்படி கொண்டு போனாங்க இவங்க? 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் படிங்க. 7ஆம் வசனத்துல அவர்கள் தேவனுடைய பெட்டியை புது ரதத்தின் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். சரி, எதுக்கு மேல ஏத்துறாங்க? ஒரு புது ரதம். அந்த ரதத்துல என்ன இருந்துச்சு? என்ன ரதம் அது? 9ஆம் வசனம் பாருங்க. 9ஆம் வசனம். அவர்கள் சீதோனின் களமட்டம் வந்தபோது மாடுகள் கிடறினபடியினால் மூசா பெட்டியை பிடிக்கிற கற்களை வீசினார். என்ன ரதம் அது? குதிரை ரதமா, கழுதை ரதமா? என்ன ரதம் இது? மாடு ரதம். சரிங்களா? அப்ப ஒரு மாட்டு வண்டி மாதிரி. ஆனா பழைய மாட்டு வண்டி கிடையாது, ஒரு புதுமையான மாட்டு வண்டி, புது ரதம். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இவங்க எங்க இருந்து காப்பி அடிச்சாங்கன்னு உங்களுக்கு நான் காமிக்க போறேன். இதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டுல உடன்படியை தூக்குறதுக்கு ரதம் பயன்படுத்தினாங்களா அப்படின்னு நம்ம அதையும் பார்க்க போறோம். என்ன காட் ஆலோசனை கொடுத்தாங்கன்னு பார்க்க போறோம். ஆனா இந்த புது ரதத்துல உடன்படிக்கை கொண்டு போகிற பழக்கம் யார்கிட்ட இருந்துச்சு, யார்கிட்ட வந்து இவங்க காப்பி அடிச்சாங்க என்பதை நம்ம என்ன செய்ய போறோம் கொஞ்சம் பார்க்கணும். இந்த 9 பாயிண்ட்ஸ்ல தான் தேவனுடைய அன்பையும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இன்னும் முடியல. முதல் வருஷத்துல என்ன படிக்கிறோம்? இவங்க எதுல கொண்டு போனாங்க? மாட்டு வண்டியில கொண்டு போனாங்க. ஆனா மாட்டு வண்டியில உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போகணும் தேவன் சொன்னாங்களா எங்கேயாவது? அப்படி நம்ம பார்ப்போம். எப்படி உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போகணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு வேதாகமத்துல. பார்க்கலாமா? எப்படி அதை உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல கூடாரங்களை என்ன செய்வாங்க? தூக்கிட்டு போவாங்க. அது முன்னாடி வந்து ஒரு ஆலயமா, இப்ப இந்த சமயத்துல இன்னும் ஆலயத்தை கட்டல, சாலமோன் இன்னும் ஆலயத்தை கட்டல. இப்ப இது வந்து தாவீதுடைய காலம். ஆலயத்தை கட்டின பிறகு அந்த பெட்டியை எங்க வச்சிட்டாங்க? அந்த பரிசுத்த மகா புஸ்தகத்துல அந்த பெட்டியை அங்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் இங்கேயும் அவங்க என்ன செய்யல? தூக்கிட்டு போல. சரிங்களா? யுத்த நேரத்துல சில நேரம் என்ன செய்வாங்க? அவங்க தூக்கிட்டு போவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி கூடாரம் இருந்துச்சு, டேபர்நாக்கிள். ஒரு இடத்துக்கு போவாங்க, ஒரு கூடாரம் போடுவாங்க, அங்க பெட்டியை அந்த கூடாரத்துல வைப்பாங்க. திருப்பி ஆண்டவர் இன்னொரு இடத்துக்கு போக சொல்லுவாரு. இப்ப அங்க என்ன செய்வாங்க? அப்ப கூடாரத்தை என்ன செய்யணும்? அதை எடுத்துட்டு போகணும். அப்ப அந்த சமயத்துல அவங்க ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த பெட்டியை என்ன செய்யணும்? அவங்க தூக்கிட்டு போக வேண்டிய இருந்துச்சு. அப்ப தேவன் ஆலோசனை கொடுத்தாரு எப்படிலாம் பெட்டியை தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். பாருங்க, யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை படிங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 25, எக்ஸோடஸ் சாப்டர் 25ல verse 10ல இருந்து படிங்க. verse 10ல இருந்து படிங்க.
மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவுள். சரி, இப்ப காடு எப்படி ஒரு உடன்படிக்கை பெட்டியை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்களேன். சீத்திம் மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவீர்கள். சரி. சரி. அதை எங்கும் 10 பொன் தகட்டினால் புதுவாயாக நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் மறுநாள் முடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திரளையை உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களையும் வார்ப்பித்து அவைகளை அதன் 4 மூலைகளையும் போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களையும் மறுபக்கத்தில் 2 வளையங்களையும் இருக்கும்படி வைத்து தைத்து கீழ்ச்சி மரத்தால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே மறைக்க தருவாய். அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கழைக்கப்படாமல் அதன் வளையங்களிலே இருக்க வேண்டும். சரி, அவ்வளவுதான். வசனம் 16 வரைக்கும் படிச்சுக்கிறோம். from till verse 16. நல்லா பாருங்க. ஆண்டவர் என்ன செய்யறாங்க? ஒரு கட்டளை கொடுக்குறாங்க. ஒரு உடன்படிக்கை பெட்டியை எப்படி செய்யணும் பாருங்களேன். சீத்திம் மரத்தினால ஒரு பெட்டியை என்ன செய்யணும்? நீ செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 12வது வருஷத்துல 12th வருஷத்துல என்ன சொல்லுது? சில வளையங்களை செய்யணும். ஒரு பக்கத்துல 2 வளையங்களும் மறுபக்கத்துல 2 வளையங்களும் இருக்கும்படி நீ என்ன செய்யணும்? தைக்கணும். வளையங்கள் அது தூக்குறதுக்காக. எதுக்கு அந்த வளையங்கள் அப்படின்னா 14th வருஷத்துல பாருங்க, அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி இருக்குங்களா? இப்ப 12வது வசனத்துல 4 வளையங்களை வார்ப்பிக்கணும். அந்த 4 வளையங்களை 4 மூலையில போடணும். இருக்கா? 4 வளையங்களை all the 4 sides 4 மூலையில அவங்க என்ன செய்யணும்? அவங்க போடணும். ஒரு பக்கத்துல 2 வளையம், இன்னொரு பக்கத்துல 2 வளையம். இப்ப எதுக்கு இதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரு? 14வது வசனத்துல அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்ச கடவாய். அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கலக்கப்படாமல் அதன் வளையங்களிலே இருக்க வேண்டும். தண்டுகள்லாம் என்ன போட்டிருக்கு இங்கிலீஷ்ல? கம்பா. என்ன போட்டிருக்கு? verse 15 பாருங்க. ஸ்டாஃப்ஸ்னா கம்பு. சரிங்களா? thy rod and staff comfort me. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு சொல்றல, அந்த கோலு தடி அந்த இடத்துல இங்கிலீஷ்ல ஸ்டாஃப்னு வந்திருக்கும். சரிங்களா? அப்ப 4 சைடு என்ன உண்டு பண்ணணும்? ஸ்டாஃபை உண்டு பண்ணணும். அப்புறம் வளையங்களை உண்டு பண்ணணும். எதுக்கு இதெல்லாம் கார் சொல்றாரு? இத தூக்குவதற்காக. இங்க தூக்குவதுதான் சொல்லியிருக்காங்க. யாரு தூக்கணும் என்று சொல்லல. அதை நம்ம வாசிக்க போறோம். மாடு தூக்கிட்டு போகணுமா இல்ல மனுஷன் தூக்கிட்டு போகணுமா அதெல்லாம் இன்னும் சொல்லல. ஆனா பெட்டி செய்யும் போது 4 பக்கமும் கம்பு இருக்கணும், 4 பக்கங்களும் வளையங்கள் இருக்கணும். எதுக்கு? தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாரு. அதுவும் 15வது வருஷத்துல பாருங்க, அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கலட்டப்படாமல் இருக்குதா? அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கலட்டக்கூடாது. எவ்வளவு அழகா தெளிவா சொல்லிட்டாரு ஆண்டவர். அதை கலட்டக்கூடாது. சரி, இப்ப இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? எப்படி இந்த பெட்டியை செய்யணும், 4 சைட்லையும் என்னென்ன இருக்கணும், அதை காடு கிளியரா சொல்லிட்டாங்க. இப்ப யாரு தூக்கணும் என்பதை காடு சொல்றாங்க. என்னாகும் புஸ்தகம் நம்பர்ஸ் என்னாகமும் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்னாகமும் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஒன்றும் கொடுக்கவில்லை. இங்க பாருங்களேன், யாரு? கோகாத்தின் புத்திரர்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யணுங்களா? தோல் மேல அவங்க என்ன செய்யணும்? சுமக்கணும். அதுதான் அவங்க பரிசு ஸ்தலத்தினுடைய வேலையா அவங்க இருந்துச்சு. சரிங்களா? இந்த கோகா புத்திரர் யாரு? இந்த கோகா புத்திரர் யாரு? அதே என்னாகமத்துல 6ஆம் அதிகாரம் பாருங்களேன். என்ன? அது 7ஆம் அதிகாரம், சாரி 4ஆம் அதிகாரம். 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிங்க. 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிங்க. சரி, உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? லேவியின் புத்திரருக்குள்ளே இருக்கிற கோகாத். இவங்களாம் யாரு? இந்த கோகாத்லாம் லேவி புத்திரர்.
இன்னொரு வசனம் வாசிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா. 1 நாளாகமம், First Chronicles chapter 6 verses 1 till 3. 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம். 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து 3 வசனம் வரைக்கும் நீங்க படிங்களேன். 1ல இருந்து 3 வசனம் வரைக்கும். லேவியின் குமாரர் கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள். கோகாத்தின் குமாரர் அம்ராம், இப்சார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். அம்ராமின் பிள்ளைகள் ஆரோன், மோசே, மிரியாம் என்பவர்கள். ஆரோனின் குமாரர் நாதாப், அபியூ, எலியாசார், இஸ்மார் என்பவர்கள். சரி, உங்களுக்கு புரியுதா? லேவி யாரு? லேவி யாருன்னு தெரியுதா? யாக்கோபுடைய பிள்ளைல ஒரு ஆள் தான் யாரு? லேவி. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க? 12. அதுல ஒரு ஆள் தான் யாரு? லேவி. யூதா, ரூபோன், லேவி, யோசேப்பு, பெஞ்சமின் எல்லாம் படிக்கிறோம்ல. லேவி இப்ப அந்த கோத்திரத்துல இருந்து வருது. அதுல லேவின் குமாரர் எத்தனை பேர்? அதுல கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள். சரிங்களா? இதுல மோசே லேவியா இல்லையா? ஆரோன். சரி, ஆரோன் லேவியா இல்லையா? ஆரோன் ஒரு லிவைத்தா கிடையாதா? சரி, ஆரோன் யாரு? ஒரு ஆசாரியன், அப்படிதானே? யார் ஆசாரியன் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் தெரிந்து கொண்டாங்க? எந்த கோத்திரத்தை தெரிந்து கொண்டாங்க? லேவி கோத்திரம் தான் ஆசாரியனா இருக்கணும். இப்ப நீங்க சொல்லுங்க, இங்க லேவின் குமார் எத்தனை பேரு? முதல் வருஷத்துல எத்தனை பேர் பாக்குறோம்? கெர்சோன், கோகாத், மெராரி. இதுல மோசையும் ஆரோனும் எந்த பிள்ளைங்க வம்சத்துல வர்றாங்க? இரண்டாவது வசனம் என்ன சொல்லுது? கோகாத்தின் குமாரர் அம்ராம், இப்சார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். அம்ராமின் பிள்ளைகள் ஆரோன், மோசே, மிரியாம் என்பவர்கள். புரிந்து முடியுங்களா? அவங்க எதுல இருந்து வர்றாங்க? கோகாத்தின் இதுல இருந்து அவங்க என்ன செய்றாங்க? வர்றாங்க. அப்ப இப்ப புரியுதா? அந்த கோகாத் எந்த சந்ததி? அப்ப அவங்கலாம் லேவியினுடைய ஒரு சந்ததியில அவங்க என்ன செய்றாங்க? வராங்க. இப்ப அவங்க என்ன செய்யக்கூடாது? அவங்களோட வேலை என்ன? பரிசுத்தத்துல அவங்க வேலை என்ன? அவங்க சுமந்துட்டு அவங்க என்ன செய்யணும்? அவங்க போகணும். சரிங்களா? பாருங்களேன், இன்னொரு வசனம் வாசிக்கலாம். என்னாம் புஸ்தகம் போகும். வேற என்ன ஆண்டவர் அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாரு? இது எல்லாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். எல்லாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் நம்ம இருக்கிறோம். வேற என்ன ஆலோசனை அவங்களுக்கு கொடுத்தாரு பாருங்களேன். என்னாகும் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் போகும். 4ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. என்ன ஆகுமோ 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். புரியுதா? நம்பர்ஸ் சாப்டர் 4 verses from 15ல இருந்து 20 வரைக்கும் படிக்க போறோம். 15ல இருந்து 20 ரெண்டு முக்கியமான கருத்தை நம்ம பார்ப்போம். பாருங்களேன். புறப்பட போது அவன் குமாரர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலும் அதனுடைய சகல பணிமுட்டுகளையும் தீர்ந்த பின்பு சோகபுத்திரர் அதை எடுத்துக்கொண்டு பரகடவர்கள். அவர்கள் சாகாதபடி பரிசுத்தமானதை தொடாதிருக்க தடையில்லை. ஆசிர்ப்பு கூடாதவர்களே கோபுத்திரர் சுமந்து. இப்ப என்ன சொல்றாங்க? காடு ஆண்டவர் சொல்லிட்டாரா? பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவங்க புத்திரர் என்ன செய்யலாம்? பரிசுத்தத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் மூடி தீர்ந்த பின்பு யாரை எடுத்துக்கொண்டு போகணும்? கோகாப்புத்திரர் தூக்கிட்டு போனோம். அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை அவங்க என்ன செய்யக்கூடாது? தொடவும் கூடாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப 17 படிங்க. ரொம்ப அழகா இருக்கு. 17 படிங்க. இங்க பாருங்களேன், இதுதான் தேவனுடைய அன்பு. அந்த வசனத்தை பாருங்க. 18ஆம் வசனம் என்ன சொல்றாரு? லேவியருக்குள்ளே கோகாத் வம்சமாகிய கோத்திரத்தா அழிந்து போகாதபடிக்கு பாருங்க சொல்றாரு இல்லையா ஆண்டவரே? அப்ப இந்த கோகாத் புத்திரர் என்ன செய்யக்கூடாது? அவங்க அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி, அப்ப ஆசாரியர் மேல தேவன் எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு, அப்படித்தானே? உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போறவங்கள தேவன் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரா? சரி, தொடர்ந்து படிங்க. 19ஆம் வசனம். அவர்கள் மகா பரிசுத்தமானவர்களை கிட்டுகையில் சாகாமல் அவர்களுக்காக செய்ய வேண்டியதாவது அவர்களில் அவனவன் செய்யும் வேலைக்கும் அவனவன் சுமக்கும் சுமைக்கும் நியமிக்க கடவர்கள். அவர்களோ சாகாதபடிக்கு
பரிசுத்தமானவைகள் மூடப்படும் போது பார்க்கிறதற்கு உட்பிரவேசியாமல் இருப்பார்களாக என்று. பார்க்கிறதற்கு உட்பிரவேசியாமல் இருப்பார்களாக என்றார். அங்க பாருங்களேன், ஆண்டவர் ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டார், கோகாத் கூட்டத்தை தெரிந்து கொண்டார். அவங்களுக்கே என்ன ஆலோசனை, தூக்கிட்டு போற அவங்களே என்ன செய்யக்கூடாது, அதை பார்க்கவும் கூடாது, இன்னொன்னு என்ன செய்யக்கூடாது, அவங்க அதை தொடவும் கூடாது அப்படின்னு சொல்லி தேவன் ரொம்ப தெளிவா சொல்லிட்டான். அப்ப பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தாங்களா இல்லையா? ஆலோசனை இருக்கா இல்லையா? கிளியர் ரெவலேஷன் இருக்கா? தெளிவான ஆலோசனை கார்டு கொடுத்துட்டாங்களா இல்லையா? என்ன கொடுத்துட்டாங்க? ஏற்கனவே உடன்படிக்கை பற்றியே எப்படி செய்யணும் அதையும் சொல்லிட்டாரு. ரெண்டாவது, யார் தூக்கிட்டு போனோம்? கோகாத் புத்திரர் என்ன செய்யணும், அவங்க தோல்ல அதை என்ன செய்யணும், அவங்க சுமந்து போகணும். மாட்டு வண்டியில கொண்டு போகணும் எங்கேயா சொல்லியிருக்காரா? அப்படியெல்லாம் எங்கேயுமே ஆண்டவர் என்ன செய்யல, சொல்லல. அதுவும் என்ன சொல்றாரு, அதை யாராவது பார்த்தாங்கன்னா இறந்து போயிடுவாங்க. என்னுடைய பிரசனம் அக்கினியா இருக்கும், அப்படித்தானே? காவுடைய பிரசன்ஸ் அவ்வளவு அக்கினியா இருக்கும், யாரும் தொடக்கூடாது என்பதை கிளியரா காட் என்ன செஞ்சாங்க, காட் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அப்ப இது ஏற்கனவே மீறப்பட்டுச்சா இல்லையா? முதலாவது மாட்டு வண்டியில கொண்டு போலாமா, அந்த பாயிண்ட்டுக்கு போயிடும். ஏற்கனவே காடு தெளிவா எதுவும் கோகாத் புத்திரர் தோல்ல தூக்கிட்டு தான் போகணும்னு தேவன் தெளிவா சொன்ன பிறகு மாட்டு வண்டியில நம்ம தூக்கிட்டு போலாமா? அதை தூக்கிட்டு போகவே கூடாது. சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 1. ஒரு பாயிண்ட் புரிஞ்சா, எது தூக்கிட்டு போனோம், தோல்ல சுமந்துட்டு போனோம். ஆனா அவங்க எது தூக்கிட்டு போனாங்க, மாட்டு வண்டியில சுமந்துட்டு போனாங்க. அதனாலதான் தேவன் அவங்களை என்ன செஞ்சாரு, ஊசாவை அடிச்சாரு. கிடைச்சிங்களா? அப்படி 9 பாயிண்ட்ஸ் பிடிக்க போறோம். சரிங்களா? இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 2 நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் போலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் போலாம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிக்கலாம். அப்படியே மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து வீட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியாசாரை பரிசுத்தப்படுத்தினார். சரி, இப்ப பெட்டி எங்க இருக்குது? பெட்டி எங்க இருக்குது? இந்த வசனம் என்ன சொல்லுது? இப்ப அபினதாபின் வீட்டுல இருக்குது, அப்படிதானங்க? யார் வீட்டுல இருக்கு? அபினதாபின் வீட்டுல. இப்ப அபினதாவுடைய பையன் பேர் என்ன? எலியாசர். இப்ப எலியாசர் இருக்கிறாங்க, அபினதாப் இருக்காங்க. சரி, ஊசா இருக்காங்களா இங்க? சரி, இன்னொரு வசனம் படிக்கலாமா? இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்களேன். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் படிக்கலாம். ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரராகிய சூசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார். சரி, இங்க பாருங்க என்ன சொல்லுது வசனம். அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை என்ன செஞ்சாங்க, நடத்தினாங்க. அப்ப இந்த அபினதாபுடைய குமாரர் பட்டியல்ல வேற யாரும் வர்றாங்க? ஊசாவும் வர்றாங்க, இன்னொரு ஆள் யார் வர்றா, அகியாவும் வர்றத நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இருக்குதா இல்லையா? அப்ப பெட்டியை கொண்டு அபினதாப் வீட்டுல வைக்கிறாங்க. இப்ப அதை காக்கும்படிக்கு யார பரிசுத்தப்படுத்துறாங்க? எலியாசரை பரிசுத்தப்படுத்துறாங்க. அந்த குமாரர்கள், அபினதாவுடைய குமாரர்களை யாருதான் இருக்கா? ஊசாவும் இவங்க என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா அவங்க ஆசாரிய அந்த லேவி புத்திரரா இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? இவங்கெல்லாம் லேவி புத்திரரா இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? அதுவும் அந்த வசனம் என்ன சொல்றது? 1 சாமுவேல்ல 6 1 சாமுவேல்ல 2 சாமுவேல்ல 6:3 என்ன படிச்சோம்? 6:3ல அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். இப்ப ஒரு உடன்படிக்கை பெட்டிய ஒரு ஆள் லீடு பண்ணணும் அப்படின்னா அது யார் தான் லீட் பண்ண முடியும்?
கண்டிப்பா அது லேவி புத்திரர் மாத்திரம் தான் லீட் பண்ண முடியும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஒரு க்ளூ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 1:4 புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது அதிகாரத்துல 29வது வசனம் படிங்க. 29வது வசனம் படிங்க. மெராரியின் குமாரரில் ஒருவன் லேவி, இவன் குமாரன் லேவி, இவன் குமாரன் சிமியே, இவன் குமாரன் யூசா. 30 இவன் குமாரன் சிமியா, இவன் குமாரன் அகியா, சரி அசாயா. இப்படிதானங்க? சரி, இங்க ஊசா வராரா இல்லையா? பாருங்க, பைபிள்ல ஊசா இன்னொரு ஊசாவும் இருக்கிறார். ஆனா இங்க வரக்கூடிய ஊசா லேவின் புத்திரரா இல்லையா நம்ம கொஞ்சம் கண்டுபிடிப்போம். சரிங்களா? இங்க இவன் குமாரன் ஊசா. சரி, இந்த சந்ததி பாருங்க யார்கிட்ட வருது? மெராரி குமாரர் அப்படின்னு வருதா? மெராரி அப்படின்னு வருதா? இந்த மெராரி யாரு? மெராரி வசனம் படிங்க. இந்த ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம் இது. ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் 6:1 பாருங்க. 6:1 பாருங்க. லேவியின் குமாரர்ல ஃபர்ஸ்ட் கிரானிக்கல் 6:1 1 6:1 பாருங்க. லேவியின் குமாரர் கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள் இருக்கா? இந்த அப்ப லேவியின் புத்திரர்ல ஒரு ஆள் யாரு? மெராரி. இந்த மெராரி வம்சத்துல யார் வர்றாங்க? ஊசா. அங்கேயே பாருங்க, இன்னொரு பேர் ஒரு அகியா. verse 30 இவன் குமாரன் சிமேயா, இவன் குமாரன் அகியா. 30வது வசனத்துல இருக்கா? அகியா இருக்குதுங்களா? அப்ப நமக்கு இங்க ஒரு கேள்வி வரும். அபினதாபின் மகன் தானே போட்டிருக்குது. ஊசாவும் அகியாவும் யாருடைய மகன் போட்டிருக்கு? அபினதாப். இங்க யாருடைய மகன் போட்டிருக்கு? சிமேயாவுடைய குமாரன் போட்டிருக்கு. அப்படிதானே? பைபிள்ல பாருங்களேன், சில நேரத்துல பைபிள்ல இப்ப நான் மெராரியுடைய சந்ததியில வர்றேன்னா அத குமாரன்னு போட்டுரும் வேதாகம். ஒரு சில இடத்துல ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? நேபுகாத் நேச்சர் எந்த ராஜ்யத்தை ஆண்டு வந்தாரு? பாபிலோன் எந்த நாடு வீழ்த்துச்சு? பாபிலோன மேதிய பெர்சியா தான் பாபிலோன தோற்கடிச்சிச்சு. பாபிலோன அந்த சமயத்துல யார் ஆண்டுட்டு வந்தா? பெல்ஷஸ்ஸார் சொல்லி ஒரு ராஜா ஆண்டு வந்தார். அப்படிதானே? இவரு நேபுகாத் நேச்சருக்கு பையனா இல்ல பேரனா? அவர் பேரன். சரித்திரம் சொல்லுது பெல்ஷஸ்ஸார் நேபுகாத் நேச்சருடைய பேரன். ஆனா பைபிள் என்னமா சொல்லுவோம் அவரை? பாருங்களேன், தானியேல் புத்தகம் ஒரு உதாரணம் உங்களுக்கு நீ பைபிள் படிக்கிறதுனால ஒரு உதாரணமா போகும். தானியேல் 5ஆம் அதிகாரம் போகலாம். தானியேல் 5ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் படிங்க. 2ஆம் வசனம். தானியேல் 5:2 படிங்க. அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத் நேச்சர் எருசலேம் தேவாலயத்தில் இருந்து அப்படின்னு இருக்கா? ஆனா தகப்பனா? நேபுகாத் நேச்சர் இந்த பெல்ஷாத்சாருடைய தகப்பன் கிடையாது. அவர் யாருன்னா பேரன். சரிங்களா? ஆனா ஏன் தகப்பன் சொல்லுது? அந்த சந்ததியிலிருந்து வந்ததுனால என்ன சொல்லுது? ஒரு தகப்பன் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? புரிஞ்சு முடியுதா? அப்ப அங்க நம்ம படிக்கிறோம்ல வேதாகமத்துல, மெராரி வம்சத்துல யார் வர்றா? ஊசா வர்றாங்க, அகையா வர்றாங்க. இவங்க அந்த சந்ததியில வர்றதுனால பேர்கள் அப்படி என்ன செய்யப்பட்டிருக்குது? கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால ஒரு இடத்துல அபினதாப்னு வந்திருக்குது, ஒரு இடத்துல சிமேயா அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? நம்ம குழப்பாண்டாம், நம்ம ஞாபகத்துல வச்சுக்காங்க. மெராரி வம்சத்துல இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க? வராங்க. சரி, அப்ப ஊசா யார்? அப்ப ஒரு லேவியின் புத்திர வம்சத்துல வரக்கூடிய ஒரு நபர். அதனாலதான் அவங்க வீட்டுல உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்துச்சு. அதனாலதான் அவங்க உடன்படிக்கை பெட்டியை நடத்தக்கூடிய எல்லா அதிகாரமும் என்ன செய்யப்பட்டுச்சு? கொடுக்கப்பட்டுச்சு. புரிஞ்சு முடியுதுங்களா? பாயிண்ட் நம்பர் 2,
ஒரு லேவி புத்திரன் எப்படி இருக்கணும்? இவன் ஒருவேளை வேற கோத்திரத்தா இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு பரிசுத்தம் அவனுக்கு தெரியலன்னு வச்சுக்கலாம். ஆனா அவன் லேவியின் புத்திரன், அப்ப அவனுக்கு எவ்வளவு பரிசுத்தம் தெரிஞ்சிருக்கணும்? இப்ப சக விசுவாசிக்கும் ஒரு பாஸ்டருடைய பிள்ளைங்களுக்கு வித்தியாசம் இருக்குதா? என்னுடைய அப்பா அம்மாவும் ஊழியக்காரங்க வித்தியாசம் இருக்குதா? அவன்கிட்ட கூட அதிகமான பரிசுத்தத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க. யார்கிட்ட அதிகமா எதிர்பார்ப்பாங்க? ஒரு போதவருடைய பிள்ளைங்கள்ட்ட அதிகமான பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பாங்க. ஏன்? அவங்கள்ட்ட அதிக வெளிச்சம், அதிக லைட் காட் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்க மற்ற பிள்ளைங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். அப்போ ஊசா ஒரு லேவியின் புத்திரர், அப்ப அவர் எப்படிப்பட்ட முன்மாதிரியை காமிச்சிருக்கணும்? வீட்டுல சொல்லிருப்பாங்களா? அந்த வம்சத்துல எவ்வளவு சத்தியம் கற்றுக்கொண்டே வர்றாங்கல்ல. அப்ப இந்த சத்தியங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குதா இல்லையா? நீங்க நினைக்கிறீங்க வாய்ப்பு இருக்குதா இல்லையா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சு முடியுங்களா? அப்ப ஊழியக்கார பிள்ளைங்க ஒரு பெரிய முன்மாதிரியாய் வாழ வேண்டியது அவசியமா இருக்குது. சரிங்களா? அப்ப நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட வெளிச்சம் நம்ம காண்பிக்கிறோம் அப்படின்னு பாருங்க. இன்னொரு வருஷம் பாருங்க. அதே 1 சாமுவேல் புஸ்தகம், பாயிண்ட் நம்பர் 3, 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிங்க. முக்கியமான பாடம். 2வது வசனம் படிங்க. First Samuel chapter 7 verse 2. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன பாயிண்ட்லாம் படிக்க போறோம். இங்க பாருங்களேன். பெட்டி கீரியாத்யாரிமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. எத்தனை வருஷம்? 20 வருஷம் தங்கிருச்சு. இதுதான் பாயிண்ட் நம்பர் 2. அங்க யாரு இருக்கிறாப்ப? அபிடதாவுடைய பிள்ளைங்க யாரு? இந்த ஊசாவும் என்ன செய்யறாங்க? இங்க காணப்படுறாங்க. அப்ப இந்த பெட்டியினுடைய மகத்துவம், அவருடைய பரிசுத்த தன்மை 20 வருஷம் அவருக்கு காலம் கொடுக்கப்படுச்சு. தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இது ஏதோ உடனடியா அந்த பாவெல்லாம் உடனடியா ஏதோ வெளிச்சமே இல்ல, அவருக்கு வெளிச்சமே கொடுக்காம, அவருக்கு ஒரு சத்தியமே சொல்லி கொடுக்காம ஆண்டவங்களை அடிச்சிட்டாரு அப்படின்னு இல்ல. எத்தனை வருஷம்? 20 வருஷம். இப்ப பாருங்களேன், நம்ம வீட்டுல ஒரு வாஷிங் மிஷின் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். 20 வருஷம் இருக்குதுன்னா என்ன செய்வோம்? அக்கா பாட்டா கடத்திடுவோம். அதுல என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாமே தெரிஞ்சிடும். எல்லா ஃபீச்சர்ஸ், எல்லா பட்டனு, அது எப்படி, அது என்னாச்சு, அது ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? 20 வருஷம். நமக்கு 1 2 3 வருஷத்துல தெரிஞ்சு போயிருந்து வச்சுக்கோங்க. 20 வருஷம் இருந்துச்சுன்னா அவரு எல்லா விவரங்களும் நமக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குதுங்களா இல்லையா? அப்ப 20 வருஷம் ஊசாவுடைய வீட்டுல பெட்டி இருந்திருக்குது. அப்ப அவருடைய பரிசுத்தன்மை தெரியாம இருந்திருக்குமா? அவருடைய மகத்துவம் தெரியாம இருந்திருக்குமா? தேவனுடைய பிரச்சனை தெரியாம இருந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. அவருடைய ஆனா என்னவாயிருச்சு? ஊசாக்கு பழக பழக பாலும் குடிச்சிரும். அந்த கதை மாதிரி ஆயிப்போச்சு. ஃபெமிலியரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ஸ் சொல்லுவாங்கல்ல. பழக பழக பாலும் குடிக்கிற கதை ஆயிப்போச்சு. நமக்கும் அது மாதிரி தானே. முதலாவது கிறிஸ்தவத்துக்குள்ள வரும்போது ரொம்ப உற்சாகமா ஆலயத்துக்குலாம் போயிடும் 9 மணிக்கு. அதுக்கப்புறம் சர்ச்சு இருக்குதா இல்லையா நமக்கு தெரியாது. முதலாவது ரொம்ப ரெவரண்டா இருப்பாங்க. ட்ரெஸ் ஆண்டருக்கு பிரியமாவே இருக்கும், பேச்சு ஆண்டருக்கு பிரியமாவே இருக்கும். பழக பழக எல்லாம் மாறி போயிடும். ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் மாறி போயிடும், நடக்கிற நட மாறி போயிடும், ஆலயத்துல போய் பேசுறது எல்லாம் அப்படியே எல்லாம் பழகிடுச்சு. ஊசாக்கு அந்த ரெஃபரன்ஸ் அப்படியே என்ன செஞ்சிருச்சு? அது எல்லாமே பயபக்தி எல்லாமே போயிருச்சு. ஆனா ஆண்டு எத்தனை வருஷம் கொடுத்தாரு ஆண்டவர்? எங்க ஆண்டுடைய அன்பு பாத்தீங்களா? ஏதோ தொட்டவனே அடிக்கக்கூடிய தேவன் கிடையாது. ஏற்கனவே எத்தனை வருஷம் கொடுத்திருக்காரு? 20 வருஷம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. சத்தியத்தின் மேல சத்தியத்தை. ஒரு ஆசாரியனுக்கும் தேவன் காலத்தை கொடுக்குறாரு. அப்படிதானே? லேவி புத்திரருக்கும் காலம் கொடுக்குறாரு. 20 வருஷம் ஆண்டவரை ஊசாட்ட பேசிட்டே வந்திருப்பாரு. அப்படிதானே? வீட்டுல இருக்கும்போது, அதை கிராஸ் பண்ணும் போது, நடக்கும் போது, உட்கார்ந்துருக்கும் போதும் ஆண்டவர் எவ்வளவா ஊசாட்ட ஆண்டவர் பேசியிருப்பார் அவருடைய தன்மையை குறித்து. சரிங்களா? ஆனா ஏதோ தூக்கிட்டு போயிட்டாரு கடைசியில. 20 வருஷம் பைபிள் ஸ்டடி கொடுத்த பிறகும் கடைசியில எதெல்லாம் தூக்கிட்டு போனாரு? உடன்படிக்கை பெட்டிய மாட்டு. ஒரு லேவி புத்திரர் யாருக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும்? மாற்றுல தூக்கிட்டு போனா தாவீது என்ன நினைப்பாரு? ஜனங்கள்லாம் என்ன நினைப்பாங்க? அங்க புருஷர்கள் ஸ்திரீகள் எல்லாமே இருக்கிறாங்க. அந்த ரத்தோடைய கொண்டு போகும்போது வாசி போடலாம். சரிங்களா? அப்ப 20 வருஷம் ஆண்டவர் பைபிள் ஸ்டடி கொடுத்து பாக்குறாரு. ஊசா
கடைசியில அதெல்லாம் மறந்துட்டு மாற்று உள்ள தூக்கிட்டு போயிருக்கிறாரு. பரிசுத்தம் எங்க போயிருக்கும்? எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க அந்த உடன்படிக்கை பெட்டியை பத்தி? தேவனுடைய பிரச்சனத்தை குறித்து எல்லாரும் என்ன புரிஞ்சுக்குவாங்க? மற்ற தேசங்கள்லாம் பார்த்துட்டு இருக்குதுல்ல, இந்த உடன்படிக்கை பெட்டியை எப்படிலாம் கொண்டு போறாங்க, அவங்க எல்லாம் என்ன புரிஞ்சுக்குவாங்க? மாட்டு வண்டியில தூக்கிட்டு போறதா? அத நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப 3 பாயிண்ட் பார்த்தோம். என்னென்ன பாயிண்ட் பார்த்தோம்? ஆண்டவர் ஏற்கனவே கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன், தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷனை காட் நாங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. தெளிவா ஆண்டவர் கொடுத்துட்டார். பார்க்க கூடாது, தொடக்கூடாது என்பது தெளிவா கொடுத்துட்டார். இந்த சத்தியம் எத்தனை வருஷம் போகுது? 20 வருஷம். பாயிண்ட் நம்பர் 2 என்ன பார்த்தோம் நம்ம? அவர் யாரு? ஒரு லேவியினுடைய வம்சத்துல வரக்கூடியவர், ஆசாரிய பரம்பரையில வரக்கூடியவர். அப்ப அவருக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கணும்? ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்க வேண்டியது. மூணாவது என்ன பார்த்தோம்? எவ்வளவு காலம் ஆண்டர் கொடுத்தாங்க? 20 வருஷம் தேவன் காலம் மூசாக்கு கொடுத்தாங்க. 4 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல் சாப்டர் 7ல verse 1 படிக்கும். verse 1ல நான் கடைசி லைன் மட்டும் படிக்கும். 1 சாமுவேல் சாப்டர் 7 verse 1ல கடைசி லைன் பாருங்க. அவன் குமாரனாகிய எலெயாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். அப்படித்தானே? பரிசுத்தப்படுத்தினாங்களா இல்லையா? அப்ப பெட்டிய ஒரு மனுஷன் காத்து கொள்ளணும் அப்படின்னா அவங்க என்ன செய்யணும்? தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். வசனம் போங்களேன். யோசுவா புஸ்தகம், யோசுவா 3ஆம் அதிகாரம், யோசுவா 3ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் பாருங்க. 5வது வசனம், 6வது வசனம். ஜோசுவா சாப்டர் 3 verses 5 and 6. யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் என்ன செய்வாராம்? அற்புதங்களை செய்வார் என்றார். 6வது வசனம். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு. சரி, அவ்வளவுதான். நல்லா நீங்க பாருங்க. 5வது வசனத்துல என்ன வருது? கர்த்தர் உங்கள் நடுவிலே நீங்க என்ன செய்யணும்? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். 5வது வசனத்துல. 6வது வசனத்துல என்ன சொல்றாரு? பின்பு ஆசாரியங்க உடன்படிக்கை பெட்டிய எடுத்துக்கொண்டு போகணும். யார் எடுத்துக்கொண்டு போகணும்? இந்த வசனத்துல படிக்கிறோம். ஆசாரியை கொண்டு போகணும். ஆனா எப்ப கொண்டு போகணும் ஆசாரிய? அதுக்கு முன்னாடி அவன் என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்தி கொண்டுதான் உடன்படிக்கை பெட்டிய அவன் எடுத்துக்கொண்டு போகணும். சரிங்களா? பாருங்களேன். இப்ப இவங்க பரிசுத்தப்படுத்தினாங்களா? ஊசா மாட்டு வண்டியில கொண்டு போறாரு. அவர் தான் நடத்தி கொண்டு போறதே. பரிசுத்தப்படுத்தினாரா? தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டாரா? பாருங்களேன். 2 நாளாகும் சொல்லுவோம். 2 நாளாகும். சரி, 2 நாளாகமும் 13ஆம் அதிகாரத்துல என்ன பார்த்தோம்? நம்ம 13ஆம் அதிகாரத்துல என்ன பார்த்தோம்? தாவீது கோபப்பட்டார். அப்படித்தானே? டிஸ்பிளீஸ்ட். கோபப்பட்டுட்டு பெட்டியெல்லாம் என் வீட்டுல வச்சானா, என் நகரத்துல வச்சானா சொல்லி எங்க கொடுத்தாரு? ஓபேத்ஏதோம் வீட்டுல வச்சார். அது 1 Chronicles chapter 13. இப்ப 15ஆம் அதிகாரத்துல, 13ஆம் அதிகாரத்துல இப்படி நடக்குது. 15ஆம் அதிகாரத்துல இவர் கேள்விப்படுறாரு. ஐயோ, பெட்டி ஓபேத்ஏதோம்ல இருக்குது, ஆண்டவர் ஆஸ்திரத்தை கேள்விப்பட்ட உடனே இப்ப பெட்டியை கொண்டு வர்றதுக்கு இப்ப முயற்சி எடுக்கிறார். இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. அதுல ஒரு கருத்தை தான் வாசிப்போம். சரிங்களா? எத்தனை பாயிண்ட் இருக்கிறோம் நம்ம? 4th பாயிண்ட் பாருங்களேன். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரத்துல 12 வசனம் படிங்க. 15 12ல தங்கள் பிதாவின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவும் தேடுவோம் என்றும். சாரி பாஸ்டர்மா, 1 நாளாகும். எதை படிச்சோம்? சாரிம்மா, 1 நாளாகும். மன்னிச்சிருங்க. 1 Chronicles 1 நாளாகவும் 15 12 படிங்க. 1 நாளாகவும் 15 12. அவர்களை நோக்கி தேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர் நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பேச்சு அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வருவதை உங்களையும் சகோதரர்களையும் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். சரி, இப்ப யார சொல்றாரு? நல்லா கவனிங்க. 12 வருஷத்துல லேவியரில் நீங்கள் என்ன செய்யணுமா? இப்ப யார சொல்றாரு? லேவியர்ல யார் தலைவரா இருக்காங்களோ அவங்க நீங்க என்ன செய்யுங்க? உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப 13 படிங்க. 13ல பாருங்க. இப்ப பாருங்க, சூப்பரா சொல்றாரு பாருங்க.
பாயிண்ட் சொல்லிட்டாரா? என்ன சொல்றாரு? முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும். உங்களுக்கு புரியுதா ஏன் ஆண்டவர் ரூல்ஸா அடிச்சாருன்னு? இவங்க என்ன செய்யல? லேவி புத்திரர் இதை என்ன செய்யணும்? சுமக்கணும். அவங்க சுமக்கல. அதான் சொல்றாரு, முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும். சரி, நான் தொடர்ந்து படிக்க கஷ்டமா. பாருங்க சொல்லிட்டாரா? பாருங்க, தாவீதே ஆன்சர் சொல்லிட்டாரு, பதில சொல்லிட்டாரு. ஏன் ஆண்டவர் ஊசாவை அடிச்சிட்டாரு அப்படி தாவீதே பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் முதல்ல நம்ம அதை சுமக்கல. அடுத்து என்ன சொல்றாரு? நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும். நம்ம இதை பார்க்க போறோம், என்னத்தான் இவங்க தேடல அப்படின்னு சொல்லி. என்ன சொல்றாங்க? கர்த்தரை நியாயமான முறைப்படி நாம தேடல. சரி, இப்ப சொல்லுங்க, அவங்க பரிசுத்தம் பண்ணாங்களா இல்லையா? எப்படி சுமக்கணும்? பரிசுத்தம் பண்ணிட்டு தான் அவங்க என்ன செய்யணும்? சுமக்கணும். ஆனா இவங்க கர்த்தரை நியாயமான முறைப்படி அவங்க என்ன செய்யல? தேடவே. அவங்க பரிசுத்தம் பண்ணாங்களா? பரிசுத்தம் பண்ணல. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அடிவில பண்ணினார். 4 பாயிண்ட் கிடைச்சா? 4 பாயிண்ட் கிடைச்சா? சரி. ஆனா தாவீது பாருங்களேன், என்ன ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா, கர்த்தரை நியாயமானபடி தேடல அப்படின்னு பயன்படுத்துறாரு. அப்படிதானே? பாருங்களேன், 5வது பாயிண்ட் போகும். லெட்ஸ் கோ டு தி 5th பாயிண்ட். 1 நாளாகமம் 13 1 நாளாகமம் 13ல 5வது பாயிண்ட். 1, 2, 3 படிங்க. 1, 2, 3 படிங்க. தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணி இஸ்ரவேல் சபையில் உங்களுக்கு சம்மதி நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சித்தமாய் இருந்தால் இஸ்ரவேலின் தேசங்களில் எல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரரும் அவர்களோடு தங்கள் வெளி நிலங்களில் இருக்கிற ஆசாரியரும் தேவியரும் நம்மோட கூட கூடப்படித்து நாம் சீக்கிரமாய் அவர்களுக்கு ஆள் அனுப்பி நம்முடைய தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக. சபை நாட்களில் அதை தேடாதே போவோம் என்றார். 4வது வசனம். இந்த காலத்தில் சகல ஜனத்தின் பார்வைக்கு செம்மையா இருந்தபடியால் சபையால் எல்லாரும் அப்படி செய்வோம் என்றார்கள். சரி, இங்க பாருங்களேன், இப்ப ஒரு ஆலோசனை பண்றாங்க இல்லையா? 13வது சாப்டர்ல முதல் வசனத்துல தாவீதும் 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணி என்ன ஆலோசனை பண்றாங்க? உங்களுக்கு சம்பந்தம் இருந்துச்சு அப்படின்னா, கர்த்தருடைய சித்தமா இருந்துச்சுன்னா, நம்ம சகோதரரு ஆசாரியரு எல்லாருமே சேர்ந்து தேவனுடைய பெட்டியை நம்ம இடத்துல என்ன செய்வோம்? கொண்டு வருவோம். ஏன்னா சவுல் நாட்கள் அவங்க என்ன செய்யல? தேடல. இந்த காரியம் எல்லாருக்கும் செம்மையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாரும் செய்வோம் அப்படின்னு செய்யறாங்க. அப்படித்தானே? சரி, இப்ப என்ன செய்யறாங்க? 5வது வசனம் பாருங்க. அப்படியே தேவனுடைய பெட்டியை கீரியாத்யாரிமிலிருந்து கொண்டு வரும்படி தாவீது எகிப்தை சேர்ந்த சீகோர் நதி துவக்கி ஆமாத்தின் எல்லை மட்டுள்ள இஸ்ரேல் எல்லாம் கூட்டி கேள்வியின் நடுவே வாசம் பண்ணுகிற கர்த்தராகிய தேவனுடைய நாமம் தொழுது கொள்ளப்படுகிற அவருடைய பெட்டியை யூதாவில் இருக்கிற கீரியாத்யாரிமுக்கு அடுத்த பாலாவில் இருந்து கொண்டு வரும்படிக்கு அவனும் இஸ்ரவேலர் அனைவரும் அவ்விடத்திற்கு போனார்கள். 7வது வசனம். அவர்கள் தேவனுடைய பெட்டியை அபினதாவின் வீட்டிலிருந்து ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். ஊசாவும் அகியோவும் ரதத்தை நடத்தினார்கள். சரி, பாயிண்ட் நம்பர் எத்தனை பாயிண்ட்ல இருக்கும்? நம்ம 5th பாயிண்ட். அப்ப ஒரு கமிட்டி வச்சாங்க, ஒரு ஆலோசனை வச்சாங்க. அப்படிதானே? இதுல யாரெல்லாம் கலந்து கொள்றா? பெரிய பெரிய அதிபதிகள் இவங்க எல்லாம் கலந்து கொள்றாங்க. உடனே நம்ம ஆசாரியர்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு நம்ம பெட்டியை என்ன செய்வோம்? நம்ம கொண்டு வருவோம். அப்ப இதுல யாருமே இருக்கிறா இந்த கூட்டத்துல? ஆமா, அவங்களும் இருக்கிறாங்க. 2வது வசனத்துல தங்கள் வெளிநிலங்களில் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் நம்மோட கூடும்படி நாம் சீக்கிரமாய் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பி இப்படி எல்லாம் செஞ்சு எப்படியாவது பெட்டியை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க, யோசிக்கிறாங்க. 5வது பாயிண்ட் என்னன்னா, கமிட்டி வச்சாங்களா இல்லையா? ஆனா அதுல நீங்க பாருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டாங்களா? they did not counsel with God. என்னைக்காவது பெட்டியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா யார்கிட்ட போய் கவுன்சில் கேட்கணும்? தேவனிடத்துல போயிட்டு ஆலோசனை என்ன செய்யணும்? கேட்கணும். இவங்களே தீர்மானம் பண்ணிட்டு உடனே பெட்டியை கொண்டு வந்தாச்சு. இந்த கதை உங்களுக்கு தெரியுமா? இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு.
பைபிள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ண போகும்போது ஒரு செய்தி வரும், ஆசாரியருக்கு செய்தி வரும். யாருமா அந்த ஆசாரியர்? ஏலியினுடைய பிள்ளைங்க. அவங்க பேர் என்னது? ஓப்னி, பெனகாஸ். அவங்களுக்கு செய்தி வரும். என்ன செய்தி வரும் அப்படின்னா, இந்த மாதிரி பெலிஸ்தர்கள் வந்து இஸ்ரவேலர்கள் என்ன செய்றாங்க? தோக்கடிக்கிறாங்க, நம்ம பெட்டியை கொண்டு வாங்க அப்படின்னு அங்கிருந்து ஜனங்கள் செய்தி அனுப்புவாங்க. உடனே ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? ஆசாரியர்கள் ஓப்னி பெனகாசும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்க மாட்டாங்க. அங்க வேற யார் இருக்கிறா? சாமுவேலும் அங்கதான் இருக்கிறாங்க. சாமுவேல்கிட்டயும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கேட்கவே மாட்டாங்க. சாமுவேல்கிட்டயும் அவங்க கேட்க மாட்டாங்க. என்ன நடக்கும் தெரியுமா? அந்த 2 பேருக்கு என்ன நடக்கும்? ஓப்னி பெனகாஸ் 2 பேருமே அந்த யுத்தத்துல என்ன செஞ்சிருவாங்க? அழிஞ்சு போயிருவாங்க. உங்களுக்கு புரிஞ்சு 5ஆம் பாயிண்ட் புரியுதா? ஒரு பெட்டியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தணும் அப்படின்னா யார் இடத்துல நியாயமான முறைப்படி கவுன்சில் கேட்கணும்? தேவனிடத்துல நியாயமான முறைப்படி கவுன்சில் கேட்கணும். அவங்க என்ன செய்யல? நியாயமானபடி காட்ட கவுன்சில் கேட்கல. அவங்களுக்குள்ளே ஆலோசனை வச்சு நம்ம பெட்டியை தூக்குவோம் அப்படின்னு முடிவுக்கு போயிட்டான். இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. எது தீர்க்கதரிசி தெரியுமா? இந்த சமயத்துல யார் வாழ்ந்து வந்தா தெரியுமா? இப்ப பாருங்களேன், 1 சாமுவேல் 7 பாருங்களேன். 1 சாமுவேல் 7 அந்த பெட்டி யாருடைய வீட்டுல இருக்கு? அபினதாப் வீட்டுல இருக்கு. அப்படித்தானே? சாமுவேல் இருக்கிறாரா இல்லையா? 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிங்க. ஒன்னு சாமுவேல் 8:1 பாருங்க. சாமுவேல் இருக்கிறாரா? சாமுவேல் இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் தாவீதெல்லாம் அபிஷேகம் பண்ணப்படுறாரு. சரிங்களா? அப்படின்னு பின்னாடி படிக்கலாம். சாமுவேல் இருக்கிறார். ஆனா இவங்க சாமுவேல்கிட்ட ஆலோசனை கேட்ட மாதிரி அந்த மாதிரிலாம் செய்திகள் நம்ம என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. அப்ப சாமுவேல் அந்த பெட்டி வந்து அந்த அபினதாப் வீட்டில் இருக்கும்போது சாமுவேல் இருக்கிறாங்க. சரிங்களா? ஆனா இந்த சமயத்துல இவங்க பெட்டியை தூக்கும் போது சாமுவேல் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க அதை கொஞ்சம் ஆழமா நீங்க படிச்சு பாருங்க. ஆனா இவங்க தேவனிடத்துல ஆலோசனை என்ன செஞ்சிருக்கலாம்? கேட்டுக்கலாம். ஆனா அவங்க தேவனிடத்துல ஆலோசனை கேட்கல. எத்தனை பாயிண்ட் பார்த்துட்டோம் நம்ம? 5 பாயிண்ட் கிடைச்சிருச்சா? சரி, முதல் பாயிண்ட் என்ன? அடுத்து 4 பாயிண்ட் சின்ன சின்ன பாயிண்ட் தான். முதல் பாயிண்ட் என்ன படிச்சோம்? ஆண்டவர் தெளிவா அவங்களுக்கு உடன்படிக்கை பெட்டி எப்படி தூக்கிட்டு போகணும் என்று தெளிவா சொல்லியிருந்தாங்க. 2வது என்ன படிச்சோம்? ஆசாரிய குடும்பத்தை சார்ந்தவர், அதிக வெளிச்சம் கொடுக்கப்பட்டுச்சு, அதிக பொறுப்பு. 3வது பாயிண்ட் படிச்சோம்? 20 வருஷம் காலம் கொடுக்கப்பட்டுச்சு, எஜுகேஷன் படிப்பு கொடுக்கப்பட்டுச்சு. 4வது பாயிண்ட் பரிசுத்தப்படுத்தி கொள்ளல. சரிங்களா? அவங்க என்ன செய்யற? சரியா தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளல. பெட்டியை கொண்டு போகணும்னா அவங்க பரிசுத்தம் பண்ணி என்ன செய்யணும்? பெட்டியை தூக்கணும். ஆனா ஊசா ஏற்கனவே தேவன் கொடுத்த அந்த ஆலோசனையை மீறினாரா இல்லையா? பெட்டியை தோல்ல சுமக்கணும், அவங்க மாட்டு வீட்டுல கொண்டு போறாங்க. அப்ப ஆலோசனை மீறிட்டாங்களா இல்லையா? ஆலோசனை மீறதுனால ஏற்கனவே பரிசுத்தத்தை என்ன செஞ்சாச்சு? 5வது பாயிண்ட் என்ன? கர்த்தரை நியாயமான முறைப்படி அவங்க தேடல. ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கல. they did not seek counsel from God. சரிங்களா? சரி, எத்தனை பாயிண்ட் பார்க்கணும் நம்ம? சரி, 6வது பாயிண்ட் நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். 1 நாளாகவும் 13ஆம் அதிகாரம் 9வது. 1 நாளாகவும் 13:9 பாருங்க. அவர்கள் கலப்பட்டு வந்தபோது மாடுகள் இடறின படியினால் மூசா பெட்டியை பிடித்த தன் கையை நீட்டினார். சரி, மாடுகள் இடறினபடியால் அப்படின்னு இருக்கு. அப்படித்தானே? ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, மாடுதான் இடறிச்சு, பெட்டிலாம் அசையல அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூகுள் நானும் கொஞ்சம் வாசிச்சேன். அதுல ஒருத்தர் சொல்றாரு, மாடுதானே இடறிச்சு, பெட்டிலாம் ஒன்றும் அசையல. ஆனா நீங்க பாருங்களேன், இந்த வசனம் என்ன சொல்லுது? 1 நாளாகவும் 13:9 மாடுகள் இடையினபடியால் இருக்கு. 2 சாமுவேல் 2 சாமுவேல் சாப்டர் 6 verse 6. 2 சாமுவேல் சாப்டர் 6 verse 6 பாருங்களேன். 2 சாமுவேல் 6:6 பாருங்க. அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு
பெட்டியை அசைத்தபடியால். பெட்டியை அசைச்சா சரி, மாடும் மிரண்டுருச்சு, என்னது பெட்டியும் அசைஞ்சிருச்சு. சரிங்களா? சரி, இப்ப நம்ம சொல்லுவோம் மாடு மிரண்டுருச்சுங்க, பெட்டி அசைஞ்சிருச்சுங்க, அதனாலதான் ஊசா என்ன செஞ்சாரு, தொட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொரு சம்பவத்தை வாசிக்கப்போம். இந்த கதை எங்க இருக்குது அப்படின்னா, நீங்க வீட்டுல போய் நீங்க இதை படிங்க. சரிங்களா? இந்த கதை எங்க இருக்கு அப்படின்னா 1 சாமுவேல் புஸ்தகத்துல இருக்கு. நான் உங்களுக்கு இப்போ ஒரு கதை சொன்னேன்ல, பெலிஸ்தர்லயும் இஸ்ரவேலும் சண்டை போட்டாங்க. இஸ்ரவேல் தூக்கமா இருக்கும்போது ஓப்னி பினகாச ஆசர், அவங்க ஆசர் ஏழி பிள்ளைகளா இருந்தாங்க, பெட்டியை கொண்டு வர சொன்னாங்க. பெட்டியை கொண்டு வந்துட்டாங்க. என்னன்னு தெரியுமா? பெட்டியை கொண்டு வந்துட்டாங்க. யார் இறந்து போனா? ஓப்னி பினகாஸ் இறந்து போயிட்டாங்க. சரி, இப்ப கேள்வி கேட்கிறேன், அந்த பெட்டி எங்க போச்சு அதுக்கப்புறம்? அந்த கதை தெரியுமா? நான் சொன்ன புரிஞ்சா? இஸ்ரவேலர்களும் பெலிஸ்தர்களும் சண்டை போடுறாங்க. இஸ்ரவேலர்கள் தோக்குற சமயத்துல இருக்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் செய்தி அனுப்புறாங்க. என்ன செய்தி அனுப்புறாங்க? ஆசாரியருக்கு செய்தி அனுப்புறாங்க. நாங்க தோட்டு போய் கொடுக்குறோம், நம்ம ஆட்கள்லாம் சங்காரம் மாறாங்க, பெட்டியை கொண்டு வாங்க, பெட்டியை கொண்டு வாங்க. உடனே பெட்டியை கொண்டு வர்றாங்க. ஆனாலும் இஸ்ரவேலுக்கு தோத்து போயிடுறாங்க. கொண்டு வந்த ஓப்னி பினகாஸ் யுத்தத்துல செத்து போயிடுறாங்க. இப்ப அந்த பெட்டி எங்க போச்சு? பெலிஸ்தியர்கள் பெட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க. சரி, இந்த அதிகாரம் எங்க இருக்குன்னா நீங்க வீட்டுல போய் படிங்க, நமக்கு நேரம் இல்லை. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம் நீங்க வீட்டுல படிக்கணும். ரொம்ப சூப்பரான ஒரு கதை. இதுல நல்ல பிரசங்கள்லாம் இருக்கு, நல்ல ஆவிக்குரிய பாடம் இருக்கு. 1 சாமுவேல் 4, 5, 6. சரிங்களா? இப்ப 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிங்க. 5ஆம் அதிகாரம் முதல் வசனம். 1 சாமுவேல் 5:1. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபினேசரிலிருந்து அஸ்தோத்துக்கு கொண்டு போனார். சரி, என்னாச்சு? பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடிச்சிட்டாங்க இல்லையா? அப்ப அவர் பெட்டியை பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க 1 சாமுவேல் 5 நீங்க படிச்சு பாருங்க. அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு எங்க கொண்டு வைப்பாங்க தெரியுமா? அவங்க தெய்வத்தினுடைய கோயில் ஒண்ணு இருக்கும், தாகோன்னு ஒரு தெய்வத்தை வணங்குவாங்க இந்த பெலிஸ்தியர். அங்க கொண்டு பெட்டியை வைப்பாங்க. என்ன நடக்கும் தெரியுமா? அந்த தாகோன் அந்த விக்கிரகம் மோகம்புற தாழ விழுந்து கிடக்கும். எதுக்கு முன்னாடி? அது பெட்டிக்கு முன்னாடி. சரி, இதை பாட்டு படிக்கணுமா? சரி, 3ஆம் வசனம் பாருங்க. 3ஆம் வசனம். பாருங்க, தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து கிடக்குது. சரிங்களா? இவனுக்கு பயம் வந்துடும் இவங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் நீங்க பாருங்க. 4ஆம் வசனம் பாருங்க. சரி, முகப்புற விழுந்து கிடந்தா என்ன செஞ்சிருவாங்கன்னா திருப்பி நிப்பாட்டி வச்சிருவாங்க. 3ஆம் வசனத்திலே பாருங்க. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். 4ஆம் வசனம். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்து இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தலையிலே முகப்புறவிலிருந்து கிடைக்கிறது அல்லாமல் தாகோனின் தலையும் அது 2 கைகளும் வாசற்படையிலே உடைப்பட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாயிருந்தது. என்னாச்சு? இப்ப தாகோனுக்கு தலையும் இல்ல, கை இல்ல, கால்கள் எதுவுமே கிடையாது, வெறும் இது மட்டும் தான் இருக்கு, உடல் மாத்திரம் தான் அங்க இருக்குது. சரி, அடுத்து வேற என்ன ஆச்சு பாருங்க. 6ஆம் வசனம். 6ஆம் வசனம். அஸ்தோத்துராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது. அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூலவியாதியினால் பாதித்தார். என்ன வியாதி இப்ப வந்துருச்சு? அடுத்தது மூல வியாதி வந்துருச்சு. எப்படி இருக்கும் பாத்தீங்களா? தேவனுடைய பிரசனம் நம்ம மத்தியில இருக்குது அப்படின்னா சத்துருக்கெல்லாம் நம்மளை ஏதாவது செய்ய முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. பாத்தீங்களா? மூல வியாதி வந்துருச்சு. இப்ப இவங்களுக்கு பயம் வந்துடும். பெலிஸ்தருக்கு ஐயோ தாகோனே விழுந்து போச்சு, கை கால் எல்லாம் ஆயிடுச்சு, நம்ம எல்லாத்துக்கும் மூல வியாதி வந்துருச்சு. இப்ப இவங்கெல்லாம் என்ன தீர்மானம் பண்ணுவாங்களாம்? இந்த பெட்டி எங்க அனுப்பிடுவோம்? இஸ்ரவேலு பக்கம் திருப்பி அனுப்பிடுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணுவோம். சரிங்களா? என் கூட இருங்க. இப்ப எதுல அனுப்புவாங்க பார்க்கலாமா? இப்ப இவங்க இந்த பெலிஸ்தியர்க பெட்டிய இஸ்ரவேல் தேசம் பக்கம் அனுப்பி, இது இருந்தா நமக்கு பிரச்சனை தான்ப்பான்னு அனுப்பிடுவாங்க. எதுல அனுப்புவாங்கன்னு பாருங்க. 1 சாமுவேல் 6ஆவது அதிகாரம். 1 சாமுவேல் 6ஆவது அதிகாரத்துல
7வது வசனம் படிங்க. 7வது வசனம் படிங்க. இப்பொழுதும் நீங்கள் ஒரு புது வண்டி செய்து முகம் இருக்கிற 2 கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டியிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக்கு போகவிட்டால் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு 8வது வசனம். பின்பு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டியின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவர்களுக்கு கொண்டிருக்கும் பணிகளை அதில் மொத்தத்தில் ஒரு சிறிய பெட்டியின் மேல் வைத்து அதை அனுப்பிவிடுங்கள். என்ன தீர்மானம் பண்றாங்க பெரியசர்? இப்ப ஒரு புது வண்டி, இத ஞாபகம் வருதா? புது வண்டி ஞாபகம் வருதா? இப்ப அந்த உடன்படிக்கை பெட்டிய அபிர்தா வீட்டுல இருந்து ஊசாவும் அகாயாவும் நடத்தி கொண்டு போனாங்களே, அது புதுசா பாசா? புதுசு. அதுக்கப்புறம் அந்த 2 கறவை பசுகளை பிடித்து மாடு, அது என்ன வண்டி? மாட்டு வண்டி. இது என்னதான்? மாட்டு வண்டி. அவங்க எங்கிருந்து கத்துட்டாங்க இத? அந்த ஐடியாலாம் உங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு? நம்ம மாட்டை பிடிக்கணும், நம்ம மாட்டு வண்டியை பிடிக்கணும், இதெல்லாம் ஐடியா எங்க இருந்து வந்துச்சு? இதெல்லாம் எங்க இருந்து கத்துட்டாங்க? பெருசு. ஆனா தேவன் தெளிவா மோசேயையும் ஆரோன் மூலமா ஆரோனுடைய சந்ததியாருக்கு தெளிவா ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. எப்படி நம்ம பெட்டியை தூக்கணும், யாரை தூக்கணும் என்பதை தெளிவா வார்த்தை செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. அப்படித்தானே? அதை கொடுத்த பிறகும் பெலிஸ்தர் என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதை யார் ஃபாலோ பண்ணா? இந்த லேவி புத்திர ஃபாலோ பண்ணலாமா? நல்லா அழகான ஆவிக்குரிய பாடம் என்ன தெரியுமா? பைபிள்ல நமக்கு ஆண்டவர் அநேக ஆலோசனை கொடுத்துருக்காங்க. ஆனா அநேக பெலிஸ்தர் புத்திரர்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. அப்படின்னா அஞ்ஞான பிள்ளைங்க, அவங்க லைஃபை பார்த்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணலாமா? நம்முடைய ஒரே மாடல் புக், ஒரு ப்ளூ பிரிண்ட் என்னதான்? இந்த பைபிள் தான். டிவியில் இருக்கிறது பார்ப்போம், ஃபேஷன் ஷோல பார்ப்போம், அவங்க ட்ரெஸ் எப்படி போட்டுக்கிறாங்க, அவங்க முடி எப்படி வச்சிருக்கிறாங்க, அவங்க ஃபேஸ் எப்படி வச்சிருக்கிறாங்க, அவங்க என்ன படிக்கிறாங்க, என்ன பேசுறாங்க, இப்படின்னு உலகத்தை பார்த்து கத்துக்கிறதுக்காக தேவன் நம்மளை ஆசாரிய ஜாதின்னு சொல்லி நம்மளை அழைக்கல. எது சொல்றாங்க காடு? பைபிள்ல தான் நமக்கு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். வேதாகம் என்ன சொல்லணும் அதுதான் என்னுடைய லைஃப் ஸ்டைல், என்னுடைய எல்லாமே. ஆசாரிய குடும்பத்துல இந்த ஊசாக்கு தெரியாத மாதிரி அப்படியே காப்பி பண்ணிட்டாரு. அதே மாதிரி புது வண்டி மாடு காப்பி பண்ணியாச்சு. தவறு இல்லையா? தவறு. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப பாயிண்ட் நம்பர் 6 என்னது? அவர் எதை காப்பி பண்ணாரு? அஞ்ஞான பழக்கத்தை அவர் என்ன செஞ்சாரு? அதை காப்பி பண்ணார். வேத வசனம் என்ன சொல்றதோ அதற்கு இடம் கொடுக்காம he followed the principles of Gentiles. அஞ்ஞான உடைய பழக்கத்தை அவர் என்ன செஞ்சாரு? பின்பற்றினாரு. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? எதாவது பாயிண்ட்? 6வது பாயிண்ட். 7வது பாயிண்ட் பாருங்களேன். இப்ப இது நீங்க தான் சொல்லணும். 7வது பாயிண்ட் என்னன்னு பார்ப்போம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 7வது பாயிண்ட். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்துல 21, 22வது வசனம் படி. 21, 22. யாத்திராகமம் 25, 21, 22. கிருபாசனத்தை பெட்டியின் மீது வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் குதிரைகளுக்காக உனக்கு கற்பிக்க போகிறவர்கள் எல்லாம் உன்னோட சொல்லுவேன். சரி, இப்ப 21 பாருங்க. 21ல இந்த பெட்டியை குறித்து பேசுறாரு. அப்படிதானே? எக்ஸோடஸ் 25. யாத்திராகமம் 25, 21, 22. யாத்திராகமம் 25, 22, 22. எக்ஸோடஸ். கிருபாசனத்தை பெட்டியின் மேல் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மேலும் சாட்சி பெட்டியில் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து. அப்ப அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குது? உடன்படிக்கை பெட்டி 10 பிரமாணம் இருக்குது. இன்னொன்னு என்ன இருக்குது? 2 கேருபீன்கள் அங்க என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. அப்பனா அதுக்கு அடையாளம் என்ன? அப்படின்னு என்ன அர்த்தம்? சும்மா கேருபீன்கள் இருக்கு அப்படிதான் அர்த்தம்? ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்குறாரு அவங்களுக்கு? அந்த பெட்டியை யார் பாதுகாத்துட்டு வர்றா? ஆண்டவர் யார் வழியா பாதுகாக்கிறத? தேவதூதர்கள் வழியா. அங்க என்ன செய்யற? தேவனத தேவனுடைய பிரச்சனை இருக்குது. அதே நேரத்துல தேவதூதர்கள்
அந்த உடன்படிக்கையை பற்றி அந்த 10 கற்பனைய அவங்க பாதுகாக்கிறவங்களா அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க இங்க இருக்கிறாங்க. சரிங்களா? இப்ப அப்படியே போகும். இப்ப 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் போகும். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துல இப்ப பெலிஸ்தியர் இடத்துல இருந்து எங்க போகுது பாருங்களேன். 12ஆம் வசனம் பாருங்க. 12ஆம் வசனம். அந்த பசுக்கள் பெத்ஷிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும்பாலையான நீர் வழியாக கூப்பிட்டுக் கொண்டே நடந்தது. பெலிஸ்தரின் அதிபதிகள் பெத்ஷிமேசு எல்லை மற்றும் அவைகளுக்கு பிறகே போனார்கள். சரி, இங்க பாருங்களேன். இந்த பசுகள் எப்படி போச்சா? பெத்ஷிமேசுக்கு போகிற வழியில எப்படி போச்சா? செவ்வையா போச்சா. வலது இடது பக்கம் விலகவே இல்லையா? சரிங்களா? பெரும்பாதையான நேர் வழியாய் கூப்பிட்டு கொண்டே நடந்தது. பெலிஸ்தரின் அதிபதிகள் பெத்சியின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனாங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க இப்ப எனக்கு சொல்லணும், எப்படிங்க அந்த வசனம் என்ன சொல்லுது? வழியில செவ்வையா போச்சான் பசு ஒண்ணு. அடுத்தது வலது இடது பக்கம் என்ன செய்யலையா? விலகவே இல்லையா? பெரும் பாதையான நேர் வழியா என்ன செஞ்சா? கூப்பிட்டு கொண்டே நடந்துதான். கடத்துல எங்க வந்துருச்சு? பெட்சிமரின் எல்லை மட்டும் அது என்ன செஞ்சிருச்சு? அந்த பக்கம் வந்துருச்சு. இங்கதான் யாரு இருக்கிறா அப்படின்னா லேவியர்கள்லாம், இங்க இஸ்ரவேலர்கள் என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, ஒரு மாட்டு வண்டி போச்சுன்னா அப்படியே வலது பக்கம் இடது பக்கம் எல்லாம் சாயாம நேரா கரெக்டா அந்த அட்ரஸ்க்கு போய் சேர்ந்துருப்பா? வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? யாருடைய பிரச்சனை அங்க இருந்து இந்த வண்டியில? அங்க ஏஞ்சல்ஸ் உடைய பிரச்சனை இருந்துச்சு, காடுடைய பிரச்சனை இருந்ததுனாலதான் அது நேரு பாதையில போச்சு, வலது பக்கம் இடது புறம் சாயாம இருந்துச்சு. பாருங்களேன், ஒரு வசனம் கூட இருக்கும் ஏசாயா புஸ்தகத்துல. ஏசாயா இந்த வலது புறம் இடது புறம்னால ஒரு வசனம் ஞாபகம் வருது. ஏசாயா புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏசாயா புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்களா? ஐசையா chapter 30 verse 21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதுவே நடவுகள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். சொல்றாரா? வலதுபுறம் இடதுபுறம் நம்ம சாயும் போது என்ன கேட்கும்? உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆண்டவர் பின்னால் வழி நடத்துவார். அப்ப அந்த மாடு யார் வழி நடத்திருப்பா? எப்படி கழுதை வழியா ஆண்டவர் பேசினாரோ, இந்த பசு மாடுக்கும் யார் பேசியிருப்பா? ஆண்டவர் பேசி வலதுபுறம் இடதுபுறம் நீ விழாம நீ நேரா போன்னு சொல்லி யார் பேசியிருப்பா? தேவன் நினைச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? இப்ப என்ன பாயிண்ட்? எத்தனை பாயிண்ட் இது? நம்ம 7வது ஒரு பாயிண்ட். என்ன பாயிண்ட் அப்படின்னா, பெலிஸ்தர் தேசத்துல இருந்து அந்த என்ன தேசம் அது? இஸ்ரவேல்ல இருக்கக்கூடிய அந்த தேசம் போற வரைக்கும் யார் பாதுகாத்தா? அது வலதுபுறம் இடதுபுறம் சாயாம விழாம அந்த பெட்டியை பாதுகாத்து வந்தாச்சு. யார் பாதுகாத்தா? தேவன். அந்த சரித்திர உண்மை ஊசாக்கு தெரியுமா தெரியாதா? 20 வருஷம் இருக்கிறாருங்க. 20 வருஷம் அந்த பெட்டி பத்தி எல்லாம் அவர் வீட்டு கூட தான் இருக்குது. அங்க இருந்து இங்க வரைக்கும் விழாம வந்திருக்குது. யாருமே கூட இல்லை. அப்ப ஆண்டவரால எந்த மனுஷ உதவி இல்லாம அந்த பெட்டியை பாதுகாக்க முடியுமா முடியாதா? ஏசு கிறிஸ்துவும் சீஷர்களும் படகுல போய் கொண்டே இருக்கிறாங்க. புயல் அடிக்குது. புயல் அடிக்கும் போது கப்பல் என்ன செய்யுது? அசையுது. அப்படியே மடித்து போகிற அளவுக்கு கப்பல் அசையுது. கப்பல் அசையுது. மடித்து போயிட்டாங்களா? யார் காப்பாத்துறாங்க? ஏசு கிறிஸ்து இருந்தார்ல. அது அசைஞ்ச உடனே, அது மிரண்டு போன உடனே எல்லாரும் மூழ்கடிக்கப்பட்டாங்களா? தேவனுடைய பிரச்சனை இருக்கும்போது அவருக்கு காப்பாற்ற தெரியும். தேவனுக்கு அது சரி பண்ண தேவனுக்கு தெரியும். அப்ப இந்த பெட்டியை தொடக்கூடாது என்பது தேவன் ஏற்கனவே அதை குறித்து தெளிவா சொல்லியிருக்கும் பொழுது அது ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி என்ன செய்யணும்? ஊசா தேவனுடைய கையில விட்டுணும். அது என்ன நடந்தாலும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி விட்டுணும். பைபிள்ல இன்னொரு சம்பவம் இருக்கு, பேழை கதை. நோவா காலத்துல ஒரு பேழை இருந்துச்சு, அப்படித்தானே? நோவா உள்ள போயிட்டாங்க. வெளியில என்ன நடந்துச்சு? 40 நாள் இரவும் பகலும் பூமிக்கு அடியிலிருந்து கூட தண்ணி வருது, விதைகள் திறக்கப்படுது, தண்ணி பயங்கரமா, மழை பயங்கரமா போட்டுது. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த பேலைக்கு என்னென்ன டேமேஜ் வர்றது வாய்ப்பு இருக்குதா இல்லையா?
அம்மா எவ்வளவு பெரிய கப்பல் செஞ்சாலும் பனிக்கட்டில் அடிச்சு, எவ்வளவு பெரிய டைட்டானிக் செஞ்சாலும் அடிச்சு உடையுது. இப்ப இந்த கப்பல் எவ்வளவு மலைகளை சந்திச்சிருக்கோம். அராத் மலையில போய் நிக்குது அப்படின்னா எத்தனை மலையில போய் இடிச்சிருக்கோம், அடிச்சிருக்கோம். அப்ப அந்த பேழையை யாரு பாதுகாத்தா? அது பாதுகாத்தது யாரு? தேவன். அசையும் போதும் அது அங்கெங்கேயும் தூக்கி வீசப்படும் பொழுதும் முழு பேழையை பாதுகாத்தது தேவன். அப்ப இந்த பெட்டி அவளை பாதுகாத்துக்க முடியாதா? ஏற்கனவே அதையும் ஊசா காண்ட சொல்லி கொடுத்துருக்காரு. பாரு, தனியா வந்துச்சு, நான் நல்லா பாதுகாத்தேன், வலதுபுறம் இடதுபுறம் செய்யாம நேரா வந்து பெரும்பாவையும் கடந்து நேரா வந்திருக்குது அப்படின்னு தேவன் ஒரு பாடத்தை, அனுபவத்தை ஏற்கனவே தேவன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனா ஊசாக்கு இன்னும் ஆண்டவர் மேல அந்த நம்பிக்கை, விசுவாசம் வரல. தேவன் அவர் சொன்னதை அவர் சரியா செய்வார். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப எத்தனை பாடம் இது? 7th பாயிண்ட் புரிஞ்சுச்சுங்களா? 7th பாயிண்ட் என்ன? தேவன் ஏற்கனவே பெட்டியை பாதுகாத்திருக்கிறார். அது மிரளும் போதும் அசையும் போதும் தேவன் பாதுகாத்திருக்கிறார். அதை ஏற்கனவே எந்த மனுஷ உதவியாலே பாதுகாக்க முடியும் என்பது யாருக்கு தெரியும்? ஊசாக்கு தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால அதை தொட வேண்டியது அவசியமே கிடையாது. ஆண்டவர் வல்லமை உள்ளவர், கண்டிப்பா அதை செய்வார் என்ற நம்பிக்கை இல்லாம ஊசா அனுப்பட்டாங்க. ஊசாக்கு தேவன், சுருக்கமா நீங்க எழுதணும்னா, ஊசா தேவன் பெட்டியை பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை ஊசாக்கு இல்லாம இருந்துச்சு. சரிங்களா? ஏதோ ஆண்டவர் இதெல்லாம் கற்றுக் கொடுக்காம இல்லை, ஏற்கனவே கற்றுக் கொடுத்துட்டார். அவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்திருக்கு, ஆண்டவர் பாதுகாத்தார், இதையும் பாதுகாப்ப ஆரம்பிச்சு. சரி, அடுத்த வருஷம் 2 சாமுவேல் 6:7. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. அந்த வசனம் தான் 2 சாமுவேல் chapter 6 verse 7. அந்த வார்த்தை மட்டும் எடுத்துருவோம். அப்போது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் கொண்டது, அவனுடைய துணிவி நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அந்த வார்த்தை அதான் இன்னைக்கு 8வது பாயிண்ட் நம்பர் 8. எது நிமித்தம்? துணிவி நிமித்தம். துணிகரமா இல்லையா? அப்ப பாருங்களா, அப்ப இது ஏதோ நம்ம நினைச்சு சும்மா தொடர்ந்து செஞ்சாரு, சும்மா பாதுகாக்கிறது நினைச்சாரு. அந்த வசனம் என்ன சொல்லுது? துணிகரத்து நிமித்தம், துணிவி நிமித்தம். ஒரு வார்த்தை வருதா? டெலிபரேட். தட் இஸ், சரிங்களா? தட் இஸ் 8th பாயிண்ட், துணிவி நிமித்தம். சரிங்களா? 9வது பாயிண்ட் நம்பர் 9. அதனாலதான் அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, துணிவி நிமித்தம் அவனை அடித்தார். சரிங்களா? அப்ப ஒரு துணிகரமான ஒரு காரியம் என்று நம்ம அதை பார்க்கிறோம். 9வது பாயிண்ட் நம்பர் 9. 10 பாயிண்ட், 9வது பாயிண்ட். 9 சொன்னல, 10 பாயிண்ட் வச்சுக்கலாம். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இன்னும் ஒரு சரித்திரம் இருக்கு பாருங்களேன். இன்னும் ஒரு சரித்திரம் ஒண்ணு இருக்குது. 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்களேன். சரி, அதுல எல்லாரும் எடுத்தீங்களா? 9வது பாயிண்ட் பாருங்களேன். இப்ப அந்த பெட்டி பெலிஸ்தர் இடத்துல இருந்து எங்க வந்துருச்சு? அப்படியே மாட்டு வண்டியில ஓட்டி எங்க வந்தாச்சு? இப்ப வந்தாச்சு. எங்க வந்துச்சு அப்படின்னா 13ஆம் வசனம் பாருங்களேன். 13ஆம் வசனத்துல முதல் 2 லைன் மட்டும் வாசிங்க. ஆமா, 13ஆம் வசனம். வெச்சிமேசி மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுத்து கொண்டிருந்தார்கள். 14வது வசனம். சரி, தொடர்ந்து படிங்க. அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது பெட்டியை கண்டு அதை கண்டதினால் சந்தோஷப்பட்டார்கள். இப்ப பெட்டி எங்க வந்துருச்சு? இந்த பெட்டியே மனுஷன் அவங்க பக்கத்துல வந்துருச்சு. இப்ப பாருங்க 19ஆம் வசனம் பாருங்க. 19ஆம் வசனம். ஆனாலும் பெட்சிமேன் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள். சரி, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? பெட்டிய பார்க்க முடியும். ஆனா இவங்க என்ன செய்றாங்க? கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்க்க முடியும். கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்து கொண்டிருந்தார்கள். சரிங்களா? இப்ப இங்க ஏற்கனவே ஒரு நியாய தீர்ப்பு நடந்திருக்குதா இல்லையா? பாயிண்ட் நம்பர் 9 நேற்று நடந்திருக்குதா இல்லையா? 50,070 பேரை அடித்தார் அப்படிங்கிறது. சரிங்களா? அப்ப ஏற்கனவே ஒரு நியாய தீர்ப்பு அங்க நடந்திருக்குதா? பெட்டிய பார்த்ததுனால இங்க என்ன செய்றாங்க? விளையாட்டா, அதுக்கு மேல பரிசுத்தம் இல்லாம, அவபக்தி பயபக்தி இல்லாம அந்த பெட்டியை பார்த்ததுனால இந்த 50,070 பேர் என்ன செய்றாங்க? அடிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோமே. இந்த சரித்திரம்
ஊசாக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதா இல்லையா? புரியுதுங்களா? அப்ப ஏற்கனவே ஒரு தவறு செய்யும் போது ஒரு மனுஷன் தண்டிக்கப்படுறான் என்பதை ஆண்டவர் ஏற்கனவே காண்பிச்சுட்டாரா இல்லையா? நோவா காலத்து ஜனங்க பாவம் செஞ்ச நிமித்தம் ஆண்டவர் நீரினால தண்ணீர்னால அவங்கள அழிச்சாரு. இந்த பாடம் யாருக்கு தெரியும்? சோதம் குமார மக்களுக்கு தெரியும். ஏன்னா அங்க லோத்து இருந்தாரு, கண்டிப்பா செய்தி போயிருக்கும். ஏன்னா லோத்துக்கு எப்படி சத்தியம் வந்திருக்கும்? ஆபிரகாம் வந்திருக்கும். ஆபிரகாமுக்கு எப்படி சத்தியம் வந்திருக்கும்? அப்படியே அவங்களுடைய முன்னோர்களா இருக்கிறாங்கல்ல, அதுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்கல்ல, மெத்துசலா, ஏனோக்கு, அந்த சந்ததி மூலமா யாருக்கு வந்திருக்கோம்? ஆபிரகாமுக்கு வந்திருக்கோம். அப்ப இவர் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த பெட்டியை ஒருத்தங்க எட்டி பார்த்தாங்க. எட்டி பார்த்துட்டு நடந்துச்சு. இது எல்லாம் யாருக்கு தெரியும்? ஊசாக்கு தெரியும். ஆனா 20 வருஷம் ஆயிடுச்சுல, அதனால எல்லாம் மறந்து போயிடுச்சு. சில நேரங்கள் நமக்கும் அப்படித்தானே, எப்படியோ நடந்துச்சு, ஆண்டவர் தண்டிச்சார், நம்மளெல்லாம் தண்டிக்கவே மாட்டார் அப்படின்னு சில நேரங்கள் நம்ம துணிகரமா சத்தியங்கள் தெரிஞ்சோம், துணிகரமா சில நேரங்களை தப்பு நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவர் எப்போ அடிப்பார் நமக்கு தெரியாது. ஆனா அவருடைய பொறுமைக்கும் எல்லை இருக்கு. ஆனா அந்த அடி கூட எதுதான்? அந்த அடிக்கிற அடி கூட நமக்கு அன்புதான், அப்படித்தானே? ஆனா அடிக்கிறவங்க விட்டுறக்கூடாது. ஒரு அடிச்சாருன்னா நம்மளால தாங்க முடியாது. ஆனா அடிக்கிறது அவர் விரும்புறது இல்லை. அதனாலதான் முதலாவது எப்பவுமே அன்பின் குரலால ஆசீர்வாதத்தை நம்மளை என்ன செய்வார்? தேவன் இழுத்து பார்ப்பார். ஆனா நம்ம அதுக்கு செவி கொடுக்காம செழிப்பான நேரத்துல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம இருந்தோம்னா கடைசியில படுக்கையில தான் ஆண்டவர் நம்ம தெரிந்து கொள்ளும். ஏன்னா எப்படியாவது நம்மளை மீட்க வேண்டும் என்று தேவன் என்ன செய்யறாங்க? பாடுபோம். அடிக்கிறது சில நம்ம அவரை போர்ஸ் பண்ணிடும், வற்புறுத்துற, வேற வழியில நம்மளை காப்பாத்துறது, வேற என்ன செய்யறது? அடிச்சுதான் நம்மளை திருத்த வேண்டியிருக்கு. அந்த நேரத்துல அந்த அன்பு இதையும் செய்யறதுக்கு நம்ம தான் அவரை கன்ஸ்ட்ரெயின் பண்றோம், அவரை நெருக்கி ஏவுறோம். நீங்க அடிச்சாவது என்ன இது பண்ணுங்க. இறைமையா ஒரு இடத்துல சொல்லுவாரு, என்ன தண்டியும் ஆண்டவரே, என்ன தண்டிங்க அப்படின்னு இறைமையாவே சொல்லுவார், என்னை தண்டியும், ஆனா மட்டாய் தண்டியும் அப்படின்னு சொல்லுவார் இறைமையா. அவருடைய பிரேயர், ஒன் ஆஃப் த பிரேயர் ஆஃப் இறைமையா, மட்டாய் தண்டிங்கப்பா. ஏன்னா திருந்த மாட்டோம் ஆண்டவரே, இல்லை மட்டாய் எங்களை தண்டிங்க. சரி, அப்ப 9th பாயிண்ட் என்னது? ஜட்ஜ்மெண்ட் ஆல்ரெடி வாஸ் given. நியாய தீர்ப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது. சரிங்களா? அந்த எச்சரிக்கை யாருக்கு தெரியும்? ஊசாக்கு தெரியும். கடந்த கால நியாய தீர்ப்பின் எச்சரிக்கை ஊசாக்கு தெரியும். சரிங்களா? சரி, கடைசி பாயிண்ட் தருமா? முடிஞ்சு போச்சு. எத்தனை பாயிண்ட் பார்க்கணும் நம்ம? 9 பாயிண்ட்ஸ். 10வது பாயிண்ட் என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச கதை. இப்படி கேட்கிறேன், உடன்படிக்கை பெட்டிய தூக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அற்புதத்தினால இந்த ஆசாரியர்களுக்கு தேவன் ஒரு இடத்துல காண்பிச்சார். பெரிய அற்புதம் எங்க இருக்கு? யோசுவா புஸ்தகத்துல இந்த யோர்தான் நதிய விளக்கணும் அப்படின்னா ஆசாரியர் என்ன செய்யணும்? அதை எடுங்க. யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 13 வசனம் படிங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 13 வசனம். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே. சரி, இங்க பாருங்க, இந்த வசனம் 13 வசனத்துல கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் உள்ளங்கால்கள். அப்ப ஆசாரியர் என்ன செஞ்சாங்க? அந்த பெட்டிய சுமந்தாங்க. அப்ப பெட்டியை சுமக்கணும் என்பது ஊசாக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்கா? ஆனா துணிவு நிமித்தம், அதான் அந்த வசனம். எத்தனை பாயிண்ட் படிச்ச? அந்த துணிவு என்ற பாயிண்ட் 8ஆ? ஏதோ வசனத்துல மாத்திரம் ஆண்டவர் சொல்லல, ஏற்கனவே ஒரு பெரிய அர்த்தத்தை காமிச்சிருக்காரு. அப்படித்தானே? ஆசாரியர்கள் பெட்டியை சுமந்துட்டு போனாங்க. சுமந்துட்டு போகும்போது அந்த யோர்தான் நதியை தொடுறாங்க. என்ன செஞ்சு? யோர்தான் நதி பிரிந்து, அது எவ்வளவு பெரிய அற்புதத்தை சுமக்கணும் அப்படின்னு ஆண்டவர் காமிச்சிருக்காரா இல்லையா? அதே யோசுவா 4ஆம் அதிகாரத்துல, யோசுவா கடைசி ஒரு வசனத்தை வாசிட்டு நம்ம முடிக்கிறோம் பாருங்களேன். 4ஆம் அதிகாரத்துல
ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சு அப்படியே 8ஆம் வசனம் படிங்க. 7ஆம் வசனம் படிங்க. யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருந்தது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. சரிம்மா, இதுல இருந்து படிக்கலாம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா 4ல இருந்து படிக்கலாம். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தியிருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து போய் உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாக இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள கோத்திரங்களின் லக்கத்துக்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவன் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். 6 நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் கேட்கும் போது நீங்கள் கர்த்தருக்கு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தான் தண்ணீர் பிரிந்து போனதனால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றென்றைக்கு நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றார். இது புரியுதா? ஆண்டவர் ஏற்கனவே அந்த அற்புதம் முடிஞ்ச உடனே 12 கல்லை நீங்க எடுத்துக்கொண்டு போங்க. எது இந்த கல் எதுக்கு அப்படின்னு உன் பிள்ளை நாளைக்கு கேட்பான். அதை கேட்கும் போது நீ அவனுக்கு நீ சொல்லு, கர்த்தர் இந்த மாதிரி அற்புதம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லு. 7ஆம் வசனத்துல கடைசியில் என்ன சொல்றாரு? இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று. இந்த காரியம் எல்லாம் ஊசாக்கு ஆண்டவர் நினைப்பூட்டி இருந்தாரா இல்லையா? இந்த மாதிரி ஆசாரியர் தூக்கிட்டு போனாங்கப்பா, அற்புதம் நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த கற்கள் வழியாகவும் ஊசாட்ட பேசிக்கொண்டே இருந்தாங்களா இல்லையா? பேசிக்கொண்டே இருந்தாங்க. ஆனா ஊசாக்கு பழக பழக பாலும் குடிச்சிருச்சு. அவங்க தூக்கிட்டு போனாங்க. பெரிசர்கள் மாடை வச்சுதான் அனுப்புனாங்க. இந்த இன்னொரு கேள்வியும் வருது, ஏன் மாடு வச்சு அவங்கள ஆண்டவர் அடிக்கல? பெரிசர்கள் அவங்களும் ஒரு புது வண்டி எடுத்து மாடு ஆண்டவர் அவங்களை அடிக்கல. ஏன்? ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது. அதனால ஆண்டவர் அவங்க என்ன செய்யல, அடிக்கல. ஆனா ஆசாரிய குடும்பத்துல பிறந்த ஊசாவுக்கு 20 வருஷம் காலம் கொடுக்கப்பட்டுச்சு. இது எல்லாமே அவர் நன்றாக ஊசாக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் துணிவு நிமித்தம் அடிக்கிறார். அங்க தேவன் ஊசாவை அடிச்சதுனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அங்க யாரெல்லாம் தப்பு செஞ்சா? தாவீது ராஜா, அங்க இருந்த மூப்பர்கள், அதிபதிகள் எல்லாருமே தப்பு செய்யறாங்க. ஆனா தேவன் ஏன் இவரை அடிக்கிறாரு? யாருக்கு அதிக அடிகள்? ஆசாரியனுக்கு அதிக அடிகள். ஏன்னா அவன் தான் சரியா என்ன செய்யணும், கூட்டத்தை நடத்திட்டு போனோம். அங்க ஊசாவை அடிக்கும் போது நீங்க படிச்சு பாருங்க. 1 வீட்டுல படிச்சு பாருங்க. 1 Chronicles 15 வீட்டுல படிச்சு பாருங்க. ஹோல் காங்கிரிகேஷன் மாறிடும். தாவீது சொல்லுவாரு, லேவியரை தவிர யாரும் சமக்க கூடாது, உங்களை நீங்க பசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நம்ம கர்த்தரை தேடணும், எல்லாம் சரியாகும். ஒரு நியாய தீர்ப்பு பல மனம் திரும்புதலுக்கு என்ன செஞ்சிச்சு, அங்க வழி நடத்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப ஊசா மேல தேவன் அன்பு காண்பிச்சாரா? உடனே கை வச்சிட்டாரா? இல்ல, கற்கள் வழியா ஆண்டவர் பேசினாரு. அப்படிதானே? பெலிஸ்தியர்களுக்கு கொடுத்த நியாய தீர்ப்பு வழியா ஆண்டவர் பேசினாரு. 20 வருஷம் ஆண்டவர் பேசினார். ஆசாரிய குடும்பத்துல போட்டிருந்தாரு. இப்ப எவ்வளவு சத்தியங்கள் அந்த ஊசாக்கு தேவன் கொடுத்திருப்பாரு. ஆனா துணிவி நிமித்தம் ஊசா என்ன செஞ்சாங்க, அது தொட்டதுனால தேவன் அவரை என்ன செஞ்சாங்க, அடிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? நமக்கு எத்தனை வருஷம்? ஆண்டவரும் மிக நீடிய பொறுமையவரா தேவன் நமக்கும் காலத்தை தள்ளி தள்ளி கொடுக்குறாரு. ஆனா நம்ம இன்னும் மனம் திரும்பாம துணிகரமா இன்னைக்கு செயல்படுறோமா? இன்னும் ஆண்டவர்கிட்ட போய் ஒப்பு கொடுக்காம, இந்த குணம் எனக்கு வேண்டாம்ப்பா, இந்த பாவம் எனக்கு வேண்டாம்ப்பான்னு சொல்லி இன்னும் துணிகரமா நான் இருந்த பாவத்துல இன்னும் இருக்கிறோமா? ஆண்டவர் அடிக்க விட்டுறக்கூடாது. அவர் அடிக்கிறதுக்கு விரும்புகிற தேவன் அல்ல. ஆனா நம்ம அடிக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. நம்மளும் உடனே அவங்ககிட்ட போகணும். ஆண்டவரே, எனக்கு இத்தனை வருஷமா நீங்க சத்தியம் கொடுக்குறீங்க, என்னை நீர் மாற்றும், என் வழியை சரிப்படுத்தும், என்னை சரி பண்ணுங்கப்பா, என்னுடைய பாவ வழியிலிருந்து என்ன செய்யுங்க, மாற்றுங்கப்பா அப்படின்னு தேவனுடைய பாதத்துல போகணும். ஆண்டோட சொல்லணும், ஆண்டவரே உங்களுடைய பிரமாணத்தின் இருதயத்துல எழுதுங்க, ஆண்டவரே உங்களுடைய பிரமாணத்தின் இருதயத்துல எழுதுங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவனிடத்துல நம்ம போகணும். சரிங்களா? அப்போ ஆண்டவர் எழுதுவாரு. எழுதும்போது நம்மளை என்ன செய்வாரு, நம்ம ஆசீர்வாதமா இருக்கும். தேவனுடைய பிரமாணம் உள்ளத்துல இருக்கும்போது நம்ம ஆசீர்வாதமாக நம்ம என்ன செய்வோம், நம்ம இருப்போம். சரிங்களா?
கடைசி 2 பாயிண்ட் மட்டும் சொல்லியிருக்கோம். 9ஆம் பாயிண்ட் என்ன படிச்சோம்? 9ஆம் பாயிண்ட் என்ன படிச்சோம்? கடந்த கால நியாய தீர்ப்பு, கடந்த கால தண்டனை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அது ஊசாவுக்கு நன்றாகவே தெரியும். அடுத்தது என்னது? யோர்தானை பிரித்து ஒரு பெரிய அற்புதத்தை ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி சுமந்ததுனால யோர்தான் பிரிந்து போனது. இப்போ ஆசாரியர்கள் சுமந்து போனாங்க, சுமக்கணும் என்ற ஒரு காரியத்தை காடு சொல்லி ஒரு ஸ்டோரி வழியாவே சொல்லியிருந்தாங்க, அப்படிதானே? ஆனாலும் அதையும் விவசாயம் மறந்துட்டாங்க. கற்கள் வேற இருந்துச்சு, எல்லாம் ஞாபகப்படுத்துச்சு. நான் விவசாயம் இதையும் அப்படியே மறந்து போயிடுச்சு. அன்புள்ளவரா இல்லையா? நீடிய பொறுமை உள்ளவரா இல்லையா? ஒரு மிக நீடிய பொறுமை உள்ளவர். கர்த்தர் நம்ம இடத்துல பொறுமையா இருக்கிறாரு. நம்மளும் தேவனுக்கு படைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்போம். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்புள்ள பிதாவே, இந்த ராத்திரியிலே உங்க பாதத்துல வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் தகப்பனே, ஊசாவின் வாழ்க்கை வழியா நீங்க எங்களோட பேசினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்களும் ஊசாவை காட்டிலும் நல்லவர்கள்லாம் இல்லை ஆண்டவரே. எவ்வளவு சத்தியங்கள் எங்களுக்கு கொடுக்க போட்டோம். நாங்கள் துணிகரமாக பாவம் செய்கிறவர்களா நாங்களும் இருக்கிறோம். ஆனாலும் தேவன் எங்களிடத்துல இன்னும் பொறுமையா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய இருதயங்களை நீர் மாற்றும், என்னுடைய எண்ணங்களை நீர் மாற்றும் ஆண்டவரே. உங்களுடைய பிரமாணத்தை எங்களுடைய இருதயத்தில் எழுதும். அது எங்களுக்கு நல்லதுதான் ஆண்டவரே, அது எங்களுக்கு ஆசீர்வாதம் தான். கர்த்தாவே, எங்களுடைய பாவ இருதயத்தை தூக்கி போட்டு சுத்தமான இருதயத்தை எங்களுக்குள்ளே சிருஷ்டித்து இந்த பிரமாணத்தை எங்கள் இருதயத்தில் நீங்க எழுத வேண்டுமாய் நாங்கள் சொல்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களோட கூட இருப்பாராக. சுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தட்டும் ஆண்டவரே. கற்கள் மேலே பிரமாணத்தை எழுதின தேவன் எங்களுடைய இருதய பலகை அந்த சதையிலே கர்த்தருடைய பிரமாணத்தை எழுதுங்க. சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. எங்க வாழ்க்கையில துணிகரமாக இன்னும் தெரிந்த சத்தியத்தை நாங்க மீறி இன்னும் துணிகரமாக நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னோம். கர்த்தாவே, எங்களை அந்த வழியிலிருந்து எங்களை மாற்றும். கர்த்தாவே, எங்களை திடப்படுத்தும் எங்களை பலப்படுத்துங்க. இந்த ஜூமின் வழியாக சிந்தித்து கேட்டுள்ள பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளங்கள் உமக்கு நேராகப்படட்டும். உமக்கே நாங்கள் ஒவ்வொரு நொடியும் அர்ப்பணிக்கவும் ஒப்படைக்கவும் கர்த்தர் எங்களுக்கு நினைத்தாகும். தேவன் நீர் இதுவரைக்கும் நாங்க ஊசாட்ட நீங்க ஏதோ அன்பு காட்டலன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் ஆண்டவரே. ஆனா ஊசாட்ட நீங்க எவ்வளவு அன்பு காட்டியிருந்தீர் என்பதை பார்த்தோம். நிச்சயமா நீங்க அன்புள்ள தேவன். நீர் எங்கள் மேல காட்டுற அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஆனா நாங்க அது ஒருபோதும் நாங்கள் ஒரு அட்வான்டேஜாக அதை நாங்க எங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ளாதபடி ஆண்டவரே, அந்த அன்பை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளவும், அந்த அன்புக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கவும் கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா? இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல பாவங்களும்